والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأهل بيته وأمته أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم حتى إذا بلغ أشده وبلغ 40 سنة قال ربي أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي وعلى والدي وأن أعمل صالحا ترضاه صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم ما من نبي إلا رأى الغنم وحج بيت الله الحرام وكما قال رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சலாத்தும் சலாமும் ஹதரத் பெருமானாரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழி நின்ற சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், உலமாக்கள், முன்னோர்கள், நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அருளும் கிருபையும் என்றென்றும் எப்பொழுதும் குறைவின்றி நிறைவாகட்டுமாக. ஆமீன் ஆமீன். ஆரம்பத்தில் தொடங்குற அணி தலைவர்கள் ஒரு 15 நிமிஷம் கணக்கு வச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். பின்னாடி வர்றவங்க தலைவருக்கு மரியாதை கொடுத்து ஒரு நிமிஷம் குறைச்சிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். 14 நிமிஷம் பேசிக்கோங்க. உஸ்மானிகள் பேரவையின் சார்பாக நடத்தப்படுகின்ற இந்த ஒரு நாள் மாநாட்டின் 2வது அமர்வின் தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஹதரத் குப்ரா அவர்களே, தலைமை உரை ஆற்றச் சொன்ன பொழுது நேரத்தின் அருமை கருதி பட்டிமன்றத்தை ஆரம்பிக்குமாறு அன்போடு வேண்டுகொள்கிறேன்னு சொன்னாங்க. அதை வேறு வார்த்தையில் புரியுறதா இருந்தால் தலைமையுறைனா வேணாயா பட்டிமன்றத்தை ஆரம்பிங்க, எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறது தான் ஒரு நளினமாக அப்படி சொன்னாங்க. ஒரு வீட்டில் சமைக்கிறதா இருந்தால் யாரை கூப்பிட்டு சமைக்க சொல்லுவோம்? சமையல் புத்தகம் படிச்சிருக்கேன், ஒரு 10 புத்தகம் படிச்சிருக்கேன்னு சொன்னால் அவங்கள சமைக்க சொல்லுவோமா? இந்த பிள்ளை ஒரு 4-5 வருஷம் சமைச்சிருக்குது, ஒரு 10 பேர் விருந்தாளிகள் வர்றாங்கன்னா அனுபவமான ஆளைத்தான் நம்ம சமைக்க சொல்லுவோம். அனுபவம் இல்லாத ஆளை சமையல் கட்டுக்கு அனுப்பணும்னு வைங்க, என்ன ஆகும்? ஒரு வீட்டில் ஒரு பிள்ளை புதுசாக வந்த மருமக, இன்னைக்கு நான் சமைக்கிறேம்மா மீண்டுச்சு, சரி சமைச்சிருமா அப்படின்னாங்க. சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது உள்ளேருந்து சத்தம் வருது, பாயாசம் 1 தரம், பாயாசம் 2 தரம், பாயாசம் 3 தரம் சவுண்டு வருது. என்னடா உள்ளேருந்து ஏலம் போட்டுக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லி பார்த்தா அந்த பிள்ளை கையில் ஒரு புத்தகம் வச்சுருக்குது. பாயாசம் செய்வது எப்படி, வழிமுறை, ஏலம் போட்டு இறக்கவும் எழுதியிருக்கான். அதில் கடைசியாக ஏலக்காயை ஏலம் போட்டு இறக்கவும் சொன்னோடனே ஏலம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பைக் ஓட்டுறதுக்காக வேண்டி ஒருத்தர் பின்னாடி உட்கார போகிறோம். இப்போ பைக் ஓட்ட தெரியுமா? புத்தகத்தில் படிச்சிருக்கேன். நேராக உட்காரணும், இந்த பக்கம் பிரேக்கு, இந்த பக்கம் கிளச்சு. இந்த தெருவில் ஓட்டிருக்கியா? முதல்ல இதுக்கு முன்னாடி ஓட்டினதெல்லாம் இல்லை, படிச்சிருக்கிறேன்னு சொன்னால் அவரை நம்பி யாரும் உட்கார முடியாது. அல்லாஹ் நபிமார்களை 40 வயதில் நுபுவத்திற்கு தேர்ந்தெடுத்தான். 40 வயது என்பது அது அனுபவம் மிக்கது. இளைஞர்களையும் பெரியவர்களையும் சேர்த்து வழிகாட்டக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய நபிமார்கள். அவர்களுக்கு கல்வி மட்டும் இருந்தால் பத்தாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அல்லமக்க மாலம் தக்குன் தஅலம், எல்லா கல்விகளையும் உங்களுக்கு கற்றுத்தந்து விட்டோம் என்று அல்லாஹ் சொன்னான். ஆனால் நுபுவத்தை வெளிப்படுத்தியது அல்லாஹ் 40வது வயதில் தான் நபியாக அல்லாஹ் ஆக்குகிறான். 40 வயதில் தான் ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை புரிந்து கொண்டு நன்றி செலுத்தக்கூடிய அந்த எண்ணம் வரும் என்கிற காரணத்தினால்தான் இந்த வசனத்தில் ஹத்தா இதா பலக அஷுத்தஹு வ பலக 40 என்று அல்லாஹ் தொடங்குகிறான். அனுபவத்தோடு அறிவு என்னைக்குமே போட்டி போட முடியாது. ஒரு போர்க்கள ஆலோசனையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்துருக்கிறாங்க. சஹாபாக்கள் எல்லாம் ஆலோசனை சொல்கிறார்கள். கல்வி ஞானம் நிறைந்தவர்கள் தான் சஹாபாக்கள். ஆனால் ஹதரத் சல்மானுல் ஃபார்சி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, எங்களுடைய பாரசீக நாட்டில் நாங்கள் களங்களை எதிர்கொள்வது இப்படி, நாங்கள் எங்களுடைய அனுபவம் என்று சொன்ன பொழுது அந்த மதீனாவை சுற்றிலும் அகழ் தோண்டி எதிரிகளை நாங்கள் கையாளுவோம் என்று சொன்ன பொழுது
அதன்படிதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செயல்பட்டார்கள். மட்டுமல்ல, சல்மானும் மின்னா வமின் அஹ்லி பைத்தினா, சல்மான் நம்மை சார்ந்தவர், நம்முடைய அஹ்ல பைத்தை சார்ந்தவர் என்று சொன்னார்கள். இப்ப ஒரு ட்ரெயின் போய்கிட்டு இருக்குது. கல்லூரி மாணவர்கள் எப்படி இருப்பாங்க? எல்லாம் படிக்கிறவங்க, அட்டகாசம் பண்ணிக்கிட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் போட்டுட்டு வர்றாங்க. வயசானவர், நல்ல அனுபவசாலி, ஒரு விவசாயி, சட்டையெல்லாம் போடாம ஒரு துண்டு மட்டும் போட்டுட்டு வர்றாரு. விவசாயிகள் அப்படித்தான் வருவாங்க, இருப்பாங்க. வந்துட்டு இருக்கும்போது அந்த பசங்க பண்ற அட்டகாசத்தெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அமைதியா உட்காந்துருக்கிறாரு. ஆட்டமெல்லாம் முடிஞ்சு கீழே உட்காரும் போது அந்த பையனை கூப்பிட்டு, தம்பி உன் பேர் என்ன? ஒரு பேர் சொல்கிறான். என்ன படிக்கிறப்பா? அக்ரிகல்ச்சர். அப்படியா? நீங்கள் என்ன செய்கிறீங்க? நான் விவசாயம் பார்க்குறேன்ட. நான் அதை தான் படிச்சுட்டு இருக்கிறேன். நான் விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நீ லாஜிக், நான் தியரி அப்படின்னு சொல்லிட்டு, சரி பயணம் போகணுமா இல்லையா? இந்த பெரியவர் சொல்கிறாரு, நம்ம 2 பேரும் நேரத்தை உபயோகமாக போக்குவோம், ஒரு விடுகதை போட்டுவோம். விடுகதைக்கு பதில் நீ உனக்கு தெரியலண்டா நீ 100 ரூபா தரணும், எனக்கு தெரியலண்டா உனக்கு நான் 50 ரூபா தருவேன்டா. சொன்னா, அது என்னங்க சமமாக இருக்கணுமா இல்லையா? எனக்கு தெரியலன்னா 100 ரூபா, உங்களுக்கு தெரியலன்னா 100 ரூபா. இல்லை இல்லை, நான் படிக்காதவன் தம்பி, அதனால் நான் 50 ரூபா தான் தருவேன்டார். சரி பரவாயில்ல, நிபந்தனைக்கு ஒத்துக்கிட்டு நீங்களே கேள்வி கேளுங்கிறான். அந்த பெரியவர் கேட்குறார், வயல்ல ஒரு பூச்சி இருக்கு, நீங்களும் கூட பதில் தெரிஞ்சா சொல்லலாம், பார்வையாளர்களும் சொல்றேன். வயல்ல ஒரு பூச்சி, அதுக்கு 20 கால் இருக்கு, 2 பக்கம் தலை இருக்கும். அந்த பூச்சி விவசாயத்திற்கு உதவியாக இருக்கும். 20 காலு, 2 பக்கம் தலை, முன்பக்கமாகவும் நகரும். அது திரும்பணும்டா தலையை வச்சு திரும்பணும், இந்த பக்கம் உள்ள தலையை வச்சு இப்படியே போகும் பின்பக்கமா. இந்த பூச்சிக்கு பேர் என்னன்னு கேட்ட உடனே அவன் பதறிட்டான். என்னடா இப்படி ஒரு பூச்சை பற்றி நம்ம எந்த பாடத்திலையும் படிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் அமைதியாக இருந்துட்டு, இல்லைங்க நான் தோத்துட்டேன், 100 ரூபா பிடிங்கன்னு சொல்லி கொடுத்தான். இந்த பெரியவர் வாங்கி வச்சுக்கிட்டாரு. திரும்ப கேட்குறான், அந்த பூச்சிக்கு பேர் என்னன்னு. எனக்கும் தெரியாது, இந்த 50 ரூபான்னு கொடுத்தாரு. எனக்கு சரியான ஆத்திரம். இவ்வளவு நேரம் விளையாட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தவனை மட்டப்படுத்துறார், கேவலப்படுத்துறார். அவன் சொன்னான், 50 ரூபாயா பிடிங்கிட்ட, நீ என்ன செய்கிறேன் பாருன்னு செயினை பிடிச்சி இழுத்துட்டான். ட்ரெயின் நின்றுச்சு. அதிகாரிகள் வந்துட்டாங்க. யார் செயினை பிடிச்சி இழுத்தது அப்படின்னு, இந்த பெரியவர் தாங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. 500 ரூபா ஃபைனு, 1க்கு 10 மடங்கு. பெரியவர் 500 ரூபா எடியா அப்படின்னு ஒன்னே, இருங்க செயினை பிடிச்சி ஏன் இழுத்தன்னு கேளுங்க. இவன் தான் என் சட்டையை என்கிட்ட இருந்து பிடுங்கி என் பணத்தையும் பிடுங்கிட்டான். சேப்பில் பாருங்க 22,500 ரூபா இருக்கு. என் சட்டையும் ட்ரெயினுக்கு வெளியே வீசிட்டான்னு சொன்னார். அவன் அதிகாரி இவர் சொல்றது, அதனால தான் செயினை பிடிச்சி இழுத்தேன், சும்மா ஏன் இழுக்கிறேன்டார். கோபத்தில் அதிகாரியோட ஒன்றா போலீஸ்காரர் ஒரு அடி கொடுத்து, கொண்டாட பணத்தை, நம்மளுடைய 2,500 ரூபாயும் வாங்கி 500 ரூபா ஃபைனை போட்டு 2,000 ரூபாயும் அந்த பெரியவர்கிட்ட கொடுத்துட்டு கீழே இறங்கியா நடுவழியில் இறக்கி விடுறான். அதிகாரிகள் போயிட்டாங்க. இப்போ இவர் இறங்க போகிறாரு. இந்த பையன் சொல்கிறான், 2,500 ரூபா போனதை பற்றி தப்பு இல்லை, நடுவழியில் ஒன்று இறக்கி விட்டேன் பார்த்தியா அப்படின்னா. போடா பைத்தியக்காரன், நான் இறங்க வேண்டிய ஸ்டாப்பே இதான்டா. எங்கள் ஊரில் ட்ரெயின் எப்பவும் நிற்கவே நிற்காது, கொஞ்சம் தள்ளித்தான் போய் நிற்கும், 300 ரூபா கொடுத்து தான் ஆட்டோவில் வருவோம். நீ எனக்கு 2,000 ரூபா லாபத்தையும் தந்திருக்க, என் ஊர்லையும் இறக்கி விட்டுருக்கேன்னா. முதுமையோடு அனுபவத்தோடு நம்மால் மோத முடியாது. அவர்கள்தான் வெற்றி பெறுவார்கள். எதிர்கொள்ளுகின்ற சவால்களை, சங்கடங்களை ரொம்ப தெளிவாக எதிர்கொள்ளக்கூடியவர்கள் வயதிலே மூத்தவர்கள். அதனால் தான் வயதிலே மூத்தவர்களை நாம் பல்வேறு அமைப்புகளுக்கு, பொறுப்புகளுக்கு தலைவராக வைத்திருக்கிறோம். எண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய உலமா பெருமக்கள், நம்முடைய முன்னோர்கள் எப்படி பிரச்சனைகளை சந்தித்தார்கள் அப்படிங்கிறத ஒரு சில உதாரணத்தை நான் சொல்றேன். ஏன்னா சமகாலத்தில் உலமா பெருமக்கள், வரைந்த மருகம்,
நீடூர் ஜாமியா மிஸ்பாவுல் ஹுதா அரபு கல்லூரியின் முதல்வர் ஷம்சுல் ஹுதா ஹதரத் நவ்வரல்லாஹு மர்கதஹு அவங்க ஒரு நாள் பாடம் நடத்திட்டு இருக்கிறாங்க. இது பழைய மிஸ்பாயின் மூலமாக கேட்ட செய்தி தான். அப்போ மயிலாடுதுறைக்காரர் ஒருத்தர் வந்து, ஹதரத் வீடு குடி போடுறேன், ஒரு நல்ல நாள் சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு பிரபலமான தமிழகம் போற்றுகின்ற ஒரு மிக பெரும் ஆலிம் அவங்கள்ட்ட வந்து வாரத்தில் ஒரு நல்ல நாள் சொல்லுங்கிறாங்க. அது சொன்னாங்க, இந்த காலண்டர் எடுப்பா, பார்த்துட்டு ஒரு 5 நாள் கழித்து திங்கக்கிழமை வச்சுக்கிறோம்ப்பா நல்ல நாள் அப்படின்னோடனே அவர் போயிட்டார். மாணவர்கள்லாம் ஆச்சரியம். ஷரியத்தை பொறுத்தவரை நல்ல நாள் கெட்ட நாள் பார்க்கக்கூடாது, சிறப்பிற்குரிய நாள்னு இருக்கலாம். ஆனால் இது கெட்ட நாள் இது நல்ல நாள் என்று உதறுவதற்கு ஒன்றும் வழி இல்லை. ஆனால் இவ்வளோ பெரிய ஆலிம் இப்படி சொல்கிறாங்களேங்கும் போது சம்சுல்லாஹ் சொன்னாங்களாம், நான் வந்து அவன்கிட்ட கல்வி ஞானத்தை பேசணும்னு வை, மார்க்கத்தில் நல்ல நாள் இல்லை கெட்ட நாள் இல்லை அப்படின்னு நான் பேசினா அவன் ஏற்றுக்கிற மாட்டான். என்னைய விட்டுட்டு ஒரு சாமியார்கிட்ட போவான். இந்த சாமியார்கிட்ட போய் நல்ல நாள் எது கெட்ட நாள் எதுங்கும் போது அவன் நிறைய பூஜை பரிகாரங்கள்லாம் சொல்லி அவனை ஈமானே இழக்க வச்சிருவான். அதனால தான் காலண்டர் எடுத்து நல்ல நாள் தேடுற மாதிரி நடித்து ஒரு திங்கக்கிழமை வைன்னு நான் சொன்னப்பா. இதுதான் இந்த இடத்தில் தான் வெறும் கல்வி ஞானம் மட்டுமல்ல, ஹதரத் அவர்கள் மக்களின் மனங்களை படித்திருக்கிறார்கள். அதற்கு பெயர் தான் இன்னொரு வார்த்தைகளில் அனுபவம். யூசுப் அன்சாரி ஹதரத் ஃபைசுல் அன்வார் அரபு கல்லூரியின் முதல்வர் ரமலானில் உட்காந்துருக்கிறாங்க. 27 முடிஞ்சுது. பக்கத்து ஊரில் ஒரு பையனை ஹாஃப்ஸாவை தொழு வைக்க அனுப்பியிருந்தாங்க. அவரும் வந்து உட்காந்துருக்கிறார், ஹதரத்து பேசிட்டு இருக்கிறார். 27 முடிச்சிட்டார். அந்த ஊர்க்காரர் ஒருத்தர் வந்திருக்கிறார். வந்தவர்கிட்ட, ஹதரத் ஹாஃப்ஸா எங்கள் ஊரில் தான் தொழு வச்சாங்க. அப்படியா, சரி, நல்லா தொழு வச்சாரா அப்படிங்கிறாங்க. நல்லாவெல்லாம் தொழு வச்சாரு. ஆனால் குரானில் 14 சஜிதா வர்றது ஒரு சஜிதா கூட இவர் செய்யலை அப்படின்னு சொல்கிறார். என்னடா இது, அசத்துக்கு இப்போ ஒரு தர்ம சங்கடமான சூழல். நடுவர் சொல்கிற மாதிரி இது ஒரு சவாலான நேரம். மாணவனையும் விட்டு கொடுக்க முடியாது, வந்தவர்கிட்ட உங்களுக்கு என்ன தெரியும்னு அவரை மட்டப்படுத்தவும் முடியாது. அசத்து எப்படி சமாளித்தாங்க தெரியுமா? அந்த பையனை பார்த்து சொன்னாங்கண்ணா, ஒரு சஜிதா கூட செய்யலையோல, இல்லை இன்னைக்கு போய் 14 சஜிதாவும் செஞ்சிடணும்னு பார்த்துக்க அப்படின்ட்டான். இன்னைக்கு போகிறேன் 14 சஜிதாவே வருஷக்கே செஞ்சுட்டு இன்னைக்கு செஞ்சிருவான் அப்படின்ட்டான். அவர் முழிக்கிறாரு, என்னமோ பணம் கடன் தர வேண்டியதை இன்னைக்கு மொத்தமாக கொடுத்துருங்கிற மாதிரி 14ஐயும் மொத்தமாக செய்ய சொல்கிறாங்களே. அதத்து அவன் போனதுக்கப்புறம், பைத்தியாரம் மாடா, அங்கங்கே சஜிதா செய்யக்கூடாதா அப்படின்னு அந்த மாணவர்கிட்ட பேசுகிறாங்க. பிற்காலத்தில் அவர் பெரிய ஆளாக வந்திருப்பாரு. நம்முடைய மறைந்த மருகும் அல்லாமா PSB ஜைனுலாப்தீன் ஹதரத் அவர்கள் சொல்லுவார்கள், அனுபவசாலிகள் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளிலும் எளிதாக தப்பித்து விடுவார்கள். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தா என்ன? ஒரு மன்னரிடத்தில் ஒரு அமைச்சர் இருந்தாரு, நல்ல அனுபவசாலியான அமைச்சர். அவரு அரசர் என்ன சொன்னாலும் சந்தோஷப்படுவாராம். வாரே வா, உங்களை மாதிரி வருமா அப்படின்னு பேசுவாரு, இப்படி பாராட்டுவாரா. அரசர் என்ன சொன்னாலும் ஜால்ரா போடுவார். இது மற்ற அமைச்சர்களுக்கெல்லாம் தெரிஞ்சு அரசர்கிட்ட போய் சொன்னாங்களாம், இந்த பாருங்க, இவர் உங்களுக்கு அநியாயத்துக்கு ஜால்ரா தட்டுறாரு, நீங்க அவர் விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்கன்னு சொன்ன உடனே அரசர் சொல்லியிருக்கிறாரு, இன்னைக்கு நான் செக் பண்றேன்னு சொல்லிட்டு எல்லாரும் இருக்கும்போது சபையில சொன்னாராம், நான் வேட்டைக்கு போனேன், ஒரு மான் ஒன்று மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு, குறி பார்த்து நான் வந்து அம்பு அடித்தேன். அந்த அம்பு அந்த மானுடைய காலில் புகுந்து தலைவலியாக வெளியே வந்துருச்சுன்னு அரசர் சொல்றார். காலில் புகுந்து தலைவலியாக எப்படி வெளியே வரும்? அநியாயத்துக்கு இந்த ஆள் போய் சொல்றாரு. மற்ற அமைச்சர்கள் அமைதியாக இருந்தாங்க. ஒரு நிமிஷம்தான் அந்த அமைச்சர் கை தட்டினாரு, வாரே வா, அமைச்சர் என்ன, அரசர் என்ன அழகா அம்பு அடிச்சிருக்கிறாருன்னா மாட்டிக்கிட்டாரு. இங்க வாங்க, அது எப்படிங்க, எவ்வளவு பெரிய வீரனா இருந்தாலும் காலில் தச்ச அம்பு எப்படிங்க தலைவலியே வரும்? அநியாயமா இல்லையா உங்களுக்கு சொல்லும் பொழுது? அப்படியா, நீங்க உண்மையிலே அடிக்கலையா? நான் நினைச்சேன் நீங்க தலைக்குத்தான் குறி வச்சிங்க, அம்பு வெளியேறும் பொழுது மான் காலை தூக்கி தலையில இப்படி சொரிஞ்சிருச்சு, அதனால காலில் விட்டு தலைவலியா வந்திருக்குன்னு நான் நினைச்சேன், மற்றபடி நான் உங்களுக்கு வேணுக்குலாம் ஜால்ரா அடிக்கலன்றார்.
அரசர் அந்த அமைச்சரை பாராட்டினார். ஹஜ்ரத் அவர்கள் சொல்லுவார்கள், நல்ல கல்வி ஞானம் இருந்தாலும் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து பழக்கப்பட்டவர்கள் அதை எளிதாக கையாளுவார்கள். மரியாதைக்குரிய எங்களுடைய ஆசிரியர் பெருந்தகை ஆதம் முஹியுத்தீன் ஹஜ்ரத் நபரல்லாஹு மர்கதோ முடிச்சிடறேன். ஹஜ்ரத் ஒரு மஜ்லிஸில் மௌலூது ஓதுவதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மௌலூது ஓதுவதை பற்றி பேசுகிறாங்க. பேசிட்டு கீழே இறங்கும் பொழுது ஒரு ஆள், ஒரு வஹாபி கேட்குறாரு, குரானில் மௌலூதுன்னு வந்திருக்கா, குரானில் மௌலூதுன்னு வந்திருக்கா அப்படிங்கிறாரு. அது சொல்கிறாங்க, அவன் கேட்டதை வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டேன், குரான் ஓதக்கூட தெரியாது அவனுக்கு, வந்திருக்குதுன்னு நான் சொன்னேன். அதத்தும் ஆப்தா இல்லை, எங்கே வந்திருக்குது? அதத்து ஓதி காட்டினாங்க. வாலல் மௌலூதி லஹு ரிஸ்குஹுன்னே வ கிஸ்வத்துஹுன்னே பில் மஅரூஃப். அல்லாஹ் இதில் என்ன சொல்லலாம் தெரியுதா? மௌலூது ஓதி சாப்பாடும் கொடுக்கணும், ஆடையும் கொடுக்கணும். பக்கத்தில் இருந்த ஒரு மாணவர் நேரங்காலம் தெரியாமல் ஹுன்னன்னு வந்திருக்க. 5-6 மௌலூது இருக்கா இல்லையா? சுபான மௌலூது இருக்கு, மைதீன் மௌலூது இருக்கு, மங்கூஸ் மௌலூது இருக்கு. ஆதம் முஹியுத்தீன் அது சொல்லுவாங்க. இப்படி நம்முடைய முன்னோர்கள், மூத்தவர்கள், ரொம்ப அனுபவமானவர்கள். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லுகிற பொழுது, ரசூலுல்லாவை போன்ற ஆழ்ந்த கல்வி ஞானம் பெற்றவர்களும் இல்லை, ஆழ்ந்த அனுபவசாலிகளும் கிடையாது. ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, நான் என்னுடைய கப்பிலு ஜௌஜத்தி யா ரசூலல்லாஹ் வ அன சாயிமுன், நோன்பு வச்சுக்கிட்டு என் மனைவியை நான் முத்தமிடலாமா அப்படின்னு கேட்கிறாரு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கப்பில்ஹா, முத்தமிட்டுக்குன்னாங்க. ரெண்டாவது ஒரு இளைஞர் வர்றாரு, அவர் வந்து அதே கேள்வியை கேட்கிறாரு, உக்கப்பிலு ஜௌஜத்தி யா ரசூலல்லாஹ் வ அன சாயிமுன், என் மனைவியை நான் நோன்பு வச்சுக்கிட்டு முத்தமிடலாமான்னு கேட்கிறாரு. ரசூலுல்லாஹ் லா, வேணான்ட்டாங்க. இது சஹாபாக்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. விரிவுரையில் எழுதுகிறார்கள், கேள்விக்கு பதில் அல்ல, கேட்டவருக்கு மட்டுமே பதில். கேள்விக்கு பதில்னா கல்வி ஞானம், அது ஒரே மாதிரி தான் இருக்கும், மாறாது. யார் கேட்டார் என்பதை கவனித்து பதில் சொல்வது. முதல்ல வந்தவர் வயசானவர், அவர் முத்தத்தோடு நிறுத்தியிருக்கிறாரு, இவர் முத்தத்தில் தொடங்கி மொத்தத்தையும் முடிச்சிருவார் என்கிற காரணத்தினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா, வேணாம், அந்த விஷப்பரிச்சைன்னு சொன்னாங்க. இப்போ அனுபவத்தின் மூலமாக சஹாபாக்களுக்கு கொடுத்த முக்கியத்துவம், ரசூலுல்லாஹ் சந்தித்த கேள்விகள், பிரச்சனைகள், நம்முடைய முன்னோர்கள், உஸ்தாதுமார்கள், அவர்கள் அந்த சமுதாயத்திலிருந்து வரக்கூடிய பிரச்சனைகள், இதை அனைத்தையும் எப்படி எதிர்கொண்டார்கள் என்கிற கருத்தை உங்களிடம் முன்வைத்து, எனவே உலமாக்களாகிய நாம், நபிமார்களுக்கு வாரிசுகளாக இருக்கக்கூடிய நாமும் சந்திக்கின்ற பிரச்சனைகளை அனுபவத்தின் மூலமாகவே நாம் தீர்க்க முடியும் என்கிற என்னுடைய வாதத்தை முன்வைத்து விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. இஸ்லாம் பார்த்துக்கிட்டீங்க, இதான் அவருடைய நேச்சர். அழகாக பேசிட்டாரு. இந்த அனுபவம் ஒரு பள்ளிக்கூடத்தில் நம்மெல்லாம் படிக்கும்போது இன்ஸ்பெக்டர் வராருன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அப்படி மாதிரி ஒரு இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் செக்கிங் வந்துட்டார். அவர் எவரெஸ்ட் சிகரத்தினுடைய உயரத்தை கேட்குறாரு, எவ்வளோன்னு கேட்குறாரு. அந்த ஒரு பையனை எழுப்பி கேட்குறாரு அந்த இன்ஸ்பெக்டர். பையனுக்கு தெரியல. அவன் கிளாஸ் வாத்தியாரை பார்த்தானோ. கிளாஸ் வாத்தியார் அவனுக்கு எப்படி அனுபவத்தை சொல்லிக் கொடுக்குறாரு பாருங்க, தன்னுடைய அனுபவத்தை வெளிப்படுத்துகிறார் பாருங்க. எப்பா 8-8 போனால் 4-8 போயிடலாம்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நல்லா கவனிங்க, 8-8 போனால் 4-8 போயிடலாம் அப்படின்னு கிராமங்களில் சொல்லுவாங்கல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது 8848 அடி இருக்குன்னு அதுக்கு அர்த்தம். இந்த வாத்தியார்ட்ட படித்த அந்த பையன் 8-8 போனால் 4-8 8848 அடி உயரம்னு சொல்லிட்டான். இன்ஸ்பெக்டர் சொன்னான், சபாஸ் அப்படின்ட்டு போனான். இதில் பையனுடைய திறமையை விட வாத்தியாருடைய அனுபவம், இப்படி சொன்னால் அவன் என்ன செஞ்சுக்கிடுவான், புரிஞ்சுக்கிடுவான். அது மாதிரி சொன்னார் அந்த மந்திரிட்ட, அது காலை சொரிஞ்சுது, எந்த மான காலத்துக்கு தலையை சொரிஞ்சிருக்கு, அதே போய் ஆனால் அது தட்டி விட்டார். சொன்னார் பாருங்க, பொருத்தமானது. நம்மள மாதிரிலாம் அது அப்படி சொரியாது, அவ்வளோ சீக்கிரம் சொரியாது. நாம் பார்த்தமான எதுவும் அப்படி சொரிஞ்சது இல்லை. இந்த ஒரு சஜிதா கதை சொன்னார் பாருங்க, அது நிறைய இருக்கு. எங்கள் ஊரில் எங்கள்கிட்ட ஒரு உஸ்மானி இருக்கார், இப்போ இங்கேயே வந்திருக்காரு. ஒரு பொம்பளைக்கு தொலை வச்சார். முத்தவல்லி மாதிரி, அங்கே ஒரு முத்தவல்லான்னு ஒரு அம்மாவுக்கு அவரே பேர் வச்சுக்கிட்டார். அந்த அம்மா தான் ஏன் எடுத்தாலும் சொல்லுவாங்க. ஒரு 5-6 நாள் கழிச்ச உடனே, ஆப்சா, நல்லா கவனிங்க, எங்கள் ஊர் பொம்பளையில் பேசுகிற ஸ்டைல், ஆப்சா
நேராக கீழே போவாங்க. நீங்கள் போகவே மாட்டேங்கிறீங்களே, சஜிதாக்கு போகிறது அவளுக்கு சொல்ல தெரியாமல் நேராக கீழே போவாங்களே. நீ இது வரைக்கும் இவர் பதில் சொல்லிருக்காரு பாருங்க. இன்ஷால்லா நாளைக்கு போயிடுவோம். இந்த போஸ்ட்மேன்ட்டை கேட்டால் தபால் பற்றியான கேட்டால் சொல்லுவா தெரியுங்களா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நாளைக்கு வரும்னு சொல்லுவார் நிறைய போஸ்ட்மேன். அது மாதிரி சொன்னாராம், நாளைக்கு போயிடுவோமோ அப்படின்னு இருக்காரு. இந்த மாதிரி அந்த சூழ்நிலையை சமாளிப்பது என்பது ஒரு அனுபவம். அது அங்கே அன்சாரியாஸ்ட்டு இருந்த மாதிரி எங்கள் உஸ்மானி ஒருத்தர் அது உண்டு. அது அவருக்குன்னு உள்ள பிரத்யேகமானது. இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறார் அவர், இந்த நிகழ்ச்சிக்கு அவரை அந்த மாதிரி பேச விட்டு அழகாக பேசுவார். அதை அழகாக சொன்னார். அனுபவம் எப்படி வெளிப்படுங்கிறதுக்கு நல்ல அறிவுபூர்வமான தகவல்களையும் சொன்னார். அதே நேரத்தில் கதைகளும் சொல்லி நமக்கு அழகாக புரிய வச்சாங்க. இன்ஷால்லா இந்த பக்கத்தில் நேரம் ஆகிட்டே இருக்குது. நம்முடைய ஃபக்ருதீன் ஹசரத் அவர்கள் இப்போ இவர் அனுபவம்னு சொன்னோடனே இப்போ எனக்கு ஒரு அனுபவம் கிடைச்சிட்டு, அப்போ இது எதாக இருக்க முடியும்? இந்த அணி அறிவுபூர்வமான அணி, அறிவு புரட்சி தான் சமகால இந்த உலகத்தில் சவால்களை சமாளிப்பதற்கு ஆலிம்கள் கையாளணும் அப்படிங்கிற. சரி, ஃபக்ருதீன் ஹசரத் ஆரம்பிப்பாங்க. அவங்க ஆரம்பிக்கும் போது போய்கிட்டே இருக்கும். 4:50க்கு பாங்கு சொல்றதுக்கு நிறுத்துவோம். அசருக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பேசி அவங்க பேச்சோட இன்ஷா அல்லாஹ் அசர் இடைவெளி வந்துடும். இவங்க போட்டிருந்த ப்ரோக்ராம் வேற, இப்போ கொஞ்சம் மாற்றிருக்கோம். அசருக்கு பிறகு தொடரும் இன்ஷா அல்லாஹ். வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் அஷ்ரஃபில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். தற்கால பிரச்சனைகளை, சமகால பிரச்சனைகளை ஆலிம்கள் எதிர்கொள்வது ரொம்ப ஷராய்த்துகள் இருக்குது இந்த தலைப்பில். அந்த ஷர்த்துகளெல்லாம் கரெக்டாக பேணி தான் பேசணும். பொதுவாக ஷாவுல் ரொம்ப நல்ல மனுஷன், நல்லா பேசுவார், நல்ல பேச்சாளர். அநியாயத்துக்கு சுற்றி இருக்கிறவங்கலாம் அவங்கள நீங்கள் தமாஷா பேசுகிறீங்கன்னு சொல்லி சொல்லி அவருக்கு என்ன தலைப்பு கொடுத்தாலும் இப்போ தமாஷாவே பேச ஆரம்பிச்சிட்டார். சமகால பிரச்சனைகளை ஆலிம்கள் எதிர்கொள்வது அறிவியல் புரட்சினாலா அனுபவ பயிற்சினால்? இது தலைப்பு. இதுக்கும் இவர் சொன்ன எல்லா கதைக்கும் என்னையா சம்பந்தம்? எங்கய்யா ஒட்டுறீங்க, எங்கய்யா உறவுறீங்க? மானு தலையில கால் வச்ச கதையா தான் இருக்கு இவர் சொன்ன எல்லாமே. நீங்க சம்பந்தமா ஏதாவது சொல்லுங்களேன். சொல்றதா கேளுங்க, சொல்றேன் கேளுங்க. சமகால பிரச்சனைகளை ஆலிம்கள் இப்ப பொதுவாகவே இந்த அனுபவசாலிகளுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. என்ன தெரியுமா? நாங்கள்லாம் அந்த காலத்துல ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுடைய அனுபவத்தை சொல்லுவாங்க. நாங்கள்லாம் அந்த காலத்துல நாங்க ஓதும்போதெல்லாம் அந்த அஜர்த்து, நாங்க ஓதுனதெல்லாம் அப்படி இப்படியே தான் ஆரம்பிப்பாங்களே தவிர கடைசி வரைக்கும் அந்த அனுபவத்திலிருந்து எதையாவது பாடம் பெற்றாங்களா? அனுபவம் எதுக்கு அனுபவத்தை? அனுபவ பயிற்சியினால் எதுவுமே செய்ய முடியாது. எப்போது அந்த பயிற்சி பாடமாக மாறுகிறதோ அப்பதான் அந்த அனுபவத்தினால் நமக்கு பலன். ஒருத்தன் தங்க கட்டி வச்சிருந்தான், கோல்டு பார், பாதுகாக்கிறதுக்காக தன்னுடைய வீட்டு தோட்டத்தில் போய் ஒழிச்சு வச்சிருந்தான், உள்ள குழி தோண்டி புதைச்சி வச்சிருந்தான். டெய்லி போய் அதை எடுத்து பார்ப்பானா, திறந்து பார்த்து இருக்கான்னு பார்த்துக்குவான். பார்த்துறான், அப்பா அல்ஹம்துலில்லாஹ் இருக்கு அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்குவான். பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு நாள் பார்த்துருக்கான். பார்த்துட்டு என்ன பண்ணியிருக்கான், அவன் இவன் இல்லாத நேரத்தில் தங்க கட்டியை தூக்கிட்டு அது மாதிரி ஒரு செங்க கட்டியை உள்ள வச்சு கூட்டிட்டு போயிட்டான். இவன் மறுநாள் பார்த்து ஓப்பன் பண்ண உடனே இவனுக்கு கோல்டு பாரை காணோம், செங்கல் பார் இருக்கு. பார்த்த உடனே ஒப்பாரி வச்சு அழுகுறான். ஐயோ, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதாச்சே போச்சேன்னா. பக்கத்து வீட்டுக்காரன் எட்டி பார்த்து என்னையா விஷயம்னு கேட்டான், தெரியாத மாதிரி. அப்பாவும் சொன்னானா, இல்லை நான் இதில் தங்க கட்டி வச்சிருந்தேன், காணா போச்சு, எவனோ திருடிட்டு போயிட்டு செங்கல் கட்டி வச்சுட்டு போயிட்டான் அப்படின்னானா. அவன் கேட்டான், எவ்வளோ காலமாக பாதுகாத்து வச்சிருந்தேன்னு கேட்டானா. இருக்கும், ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இருக்கும், 5-6 வருஷமா நான் பாதுகாத்துட்டு இருக்கேன் நானா. அப்போ செங்கல் கட்டி இருக்கிறதுல தப்பில்லைன்னு நானா. அந்த தங்க கட்டி வச்சு என்ன செஞ்ச? 5-6 வருஷமா சும்மா வச்சிருந்தேன். சும்மா வச்சு என்ன பிரயோஜனம்? அது இருந்தாலும் செங்க கட்டி இருந்தாலும் ஒண்ணுதான். அனுபவத்தை வச்சு என்ன செஞ்சீங்க? இந்த அனுபவம் என்ன செஞ்சது? இந்த அனுபவத்தை கொண்டு சாதித்தது என்ன? நான் சொல்லவா? அறிவியலால் சாதிச்சதை கேட்டாரு. ஒரு புழு இருந்துச்சான், அந்த புழுவுக்கு 2 தலையாம், அது அந்த பக்கம் போச்சான் இந்த பக்கம் போச்சான், அவர் சொல்லலையா, மாட்டிக்கிட்டாராம். நான் சொல்றேன் கேளுங்க. அந்த புழுவுக்கு பேரு
செனலிபெட் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றாங்க, அதுக்கு பேர் கீரிப்பட்டி. மிலிபெட் அப்படின்ற ஒரு புழுவும் இருக்கு, அதன் தலையை அடையாளம் காட்ட இயலாத நிலை ஏற்படும் சில நேரங்களில். செக் பண்றது பாருங்க, இதுதான் அறிவியல் புரட்சி. நான் எங்க பார்த்தேன்னு கேட்பீங்கல்ல, அதே அறிவியல் புரட்சியில தான். அந்த 2 தலை பாம்பு எங்க இருக்குன்னு அவர் சொல்லும் போது இந்த அனுபவம் எல்லாம் என்ன செய்யுதுன்னா, ஆமா ஆமா ஷாவுலஜர் சொன்னா சரியாத்தான் இருக்கும்னு தலையாட்டுது. ஆனா அறிவியல் புரட்சி என்ன செய்யுதுன்னா, உண்மையிலே அப்படி ஒரு பாம்பு இருக்கா அப்படின்னு ஏஐயை தட்டி எதிர்பார்க்குது, கேட்குது. ஏஐ அதுக்கு பதில் சொல்லுது, ஆமாடா அறிவு கட்டவனே, இவ்வளவு நாள தெரியாம இருந்திருக்கிற, தெரிஞ்சுக்கோ, அதுக்கு இப்படி பேரு, இப்படி ஒண்ணு இருக்கு, பிளாட்ஃபார்ம் அப்படின்னு அதனுடைய அறிவியல் பெயர் உண்டு. அந்த அறிவியல் பெயர்ல அது அறியப்படுது. அதை 2ஆ வெட்டினா அதுக்கு பிறகு கூட அது 2ஆ உயிர் வாழும், இந்த பக்கம் அந்த பக்கம் போகும். சாதாரண விவசாயங்கள்ல மண்புழுன்னு சொல்லுவாங்க, இருக்கு, அப்படி ஒண்ணு உண்டு. அனுபவம் என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா, நம்மளுடைய அறிவை செயல்பட விடாமலே முடக்கிடுச்சு. அவர் அனுபவம் ஜெயில இருந்து களத்தில் இருக்கிறேன் பாருங்களேன், இங்க இப்படியே தாங்க நம்மளுடைய, அதாவது முன்னோர்கள் பாராட்டுக்குரியவர்கள், முன்னோர்கள் பின்பற்றப்பட வேண்டியவர்கள். ஆனால் எப்படிப்பட்ட முன்னோர்கள் தெரியுமா? தன்னுடைய இளைஞர்களை, தனக்கு கீழ் உள்ளவர்களை, அவர்களுடைய அறிவை மெச்சி, அவர்களுடைய அறிவுக்கு தீனி கொடுத்து அவர்களை முன்னேற்றுகிற அனுபவம் உள்ளவர்கள், பெரியவர்கள், பாராட்டுக்குரியவர்கள். எனக்குத்தான் எல்லாம் தெரியும்னு பேசுறாங்க பார்த்தீங்களா, அவங்கள கொட்டி உட்கார வைக்கணும். அவங்கள அடையாளப்படுத்தக்கூடாது. அவங்களுடைய எண்ணம் என்னன்னா, நம்மளோட யாரும் பெரிய ஆள் ஆயிடக்கூடாது என்ற நினைப்பிலேயே சில பெரியவங்க இருக்காங்க. அந்த பெரியவர்கள் அடக்கப்பட வேண்டியவர்கள். சிறியவர்கள் அறிவியல் புரட்சியினால் எவ்வளவு பெரும் பெரும் விஷயங்களை முன்வைக்கிறார்கள் தெரியுமா? ஒரு காலம் இருந்தது, பிஜே எவ்வளவு மோசமான விஷயங்கள் முன்கொண்டு வந்தான். அனுபவம் என்ன சொல்லிச்சு? அவனெல்லாம் ஏன்பா பெருசா பெரிய ஆள் ஆக்குறீங்க, விடுங்க, அவன் பேசிட்டு போறான், அவன் என்னன்னு நமக்கு தெரியுமில்ல, அவன் சொல்றது தப்புன்னு விடுங்க, அவன் பேசட்டும். அனுபவம் சொல்லிச்சு. அறிவு என்ன சொல்லிச்சு தெரியுமா? விடக்கூடாது, இவன் இப்படியே போனா மிக மோசமான நிலை ஏற்படும், பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுடைய ஈமான் பறிபோகும் என்பதை அறிவு புரிந்தது. எனவே ஷரியத் பாதுகாப்பு பேரவை சார்பாக மீட்டிங் வச்சாங்க. அஜத் போய் பேசினாரு, கலீல் அஹ்மது அஸ்திட்ட போய் கேள்வி கேட்டார். எதனால வச்சாங்க? அறிவியல். எதனால அறிவியல் புரட்சி ஏற்பட்டு செஞ்சாங்கன்னா காரணம் என்ன? இவனை விடக்கூடாது. அறிவு என்ன சொல்லுது? எவன் ஒரு தவறான கருத்தை சொல்கிறானோ அதுக்கு என்ன சரியான கருத்து என்பதை நீ சொல்லு, அது அறிவியல் புரட்சி. அவன் சொல்றானா, சரி சரின்னு கேட்டுட்டு தலையாட்டிட்டு போனா அது அனுபவம். அனுபவத்துக்கு மரியாதை கொடுக்கிறோன்னு நீங்க நினைச்சுக்கிறீங்க. ஆனா அனுபவம் உங்களை அசிங்கப்படுத்துகிறது, நாசப்படுத்துகிறது, அடக்கி வைக்கிறது என்பதை புரியுங்கள். இன்றைய கால இளைஞர்கள் எங்களை மாதிரி பெரிய வயசு, பாவம், அப்படித்தான் மூத்தவர், அப்படித்தான் பேசுவாரு, அப்படித்தான் அப்படி சொல்லுவோமா, நம்மள மாதிரி அப்படித்தான் பேசுவாரு, அப்படித்தான் இருப்பாரு. ஆனா இன்றைய கால அப்படி கிடையாது. நீங்க என்ன விஷயத்தை முன்கொண்டு வந்தாலும் சரி, சாதாரணமா வராசத் பிரச்சனைங்க. இன்னைக்கு வராசத்து பிரச்சனைன்னா பாடம் நடத்துற அஜர்த்துக்கும் கஷ்டம், பாடம் புரியுற உள்ளவங்களுக்கும் கஷ்டம். பயா வாங்க சொல்லுங்க, வாங்க சொல்லட்டுமா? சொல்லி முடிச்சோன்னாரு 5:10 தான் ஜமாத்து, அதனால பகரத்தினுடைய பேச்சு தொடரும். நம்ம எல்லாம் ஆலிம்களாக இருக்கோம், நமக்கு தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, வராசத்துடைய கல்வி தான் முதல்ல உயர்த்தப்படும். அது தெரியாத ஆலிம்கள் ரொம்ப பேர் உருவாயிடுவாங்கன்னாங்க. ஓதுற காலத்தில் அசர்த்து நடத்துறதும் கஷ்டம், நடத்தின பாடத்தை புரிகிறதும் கஷ்டம் மீராஸில். ஆனால் இன்னைக்கு அறிவு புரட்சி என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா, நீங்கள் என்ன வேணாலும் கணக்கு கொடுங்க, கொடுத்த 2 செகண்டில் அதுக்கு உண்டான பதிலை சொல்ல முடியும். அதுக்கு தனி அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷனில் மசாலத்துல் ஜதீதா, புதிய மசாலாவில் போய் இத்தனை இப்னு இத்தனை பின்த்து இவ்வளோ இப்படி இப்படி இருக்கிறாங்கன்னு போட்டால் யார் யாருக்கு பங்கு கிடைக்கும், யார் யாருக்கு பங்கு கிடைக்காது, யாருக்கு எவ்வளோ கிடைக்கும், எல்லாத்தையும் 1 செகண்டில் சொல்லுது. நான் சொல்லுதுங்கிற விஷயத்த சொல்ல வரல, இது இப்படி சொல்றத அனுபவிக்க தெரிஞ்ச ஆலிம்கள், தற்கால ஆலிம்கள்னு சொல்ல வரல. இது சரிங்கிறதுக்கு எங்களுக்கு இல்மு தேவைப்பட்டுச்சு, படிப்பு தேவைப்பட்டுச்சு, ஓதுதல் தேவைப்பட்டுச்சு. ஆனால் அதை சுருக்கமான காலத்தில், மிக குறுகிய நேரத்தில் அதை கொண்டு வருவதற்கு ஒரு அப்ளிகேஷனை பயன்படுத்த தெரிஞ்சிருக்கு இன்றைய ஆலிம்கள். தற்கால பிரச்சனைகளை அறிவு புரட்சியை பயன்படுத்தி இலகுவாக கையாளுகிறார்கள்.
இன்னும் மூசா அலைஹிஸ்ஸலாம் கதையை சொல்லிட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் கதையை சொல்லிட்டு இன்னும் அப்படியே ஓட்டுற காலம்லாம் எனக்கு கிடையாது. ஆலிம் சாவை தூக்கிடுவாங்க, இந்த அஜர்த்து வேணாம் வேற அஜர்த்து கூட்டுவாங்க. என்ன எங்க அஜர்த்து எப்போ பார்த்தாலும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த கதையே தான் பேசிட்டு இருக்கிறார். தற்கால பிரச்சனையை ஒட்டி பேச மாட்டேங்கிறாரு. தற்கால பிரச்சனையை ஒட்டி பேசுற மாதிரி ஆலிம் வேணும். ஏன் இந்த காலத்துல இந்த காலத்துக்கு தோதுவா என்ன வேணுமோ என்ன தேவையோ அதை கொண்டு வரணும். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், அனுபவம் என்பது அதனால் பெறப்பட்ட பாடத்தை வச்சுதான் கணிக்கப்படணும். தஜ்ருபான்னு சொல்றோம் அனுபவத்துக்கு. தஜ்ருபாக்கு என்ன தாரீஃப் தெரியுமா? ஹியல் கலாயல்லதி யஹ்தாஜுல் அக்லு ஃபி ஜஸ்மில் ஹுக்மி பிஹா இலா தக்ராரி முஷாஹதத்திஹா. ஒரு விஷயம் திரும்ப 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 வந்து அந்த வந்த விஷயத்தை அறிவு உள்வாங்கி அதிலிருந்து பாடம் பெறுவதற்கு பெயர் தான் தஜ்ருபா. நீங்க அனுபவ பயிற்சியினால் செய்தால் கூட அது அறிவு புரட்சி தான். அறிவு புரட்சியை தாண்டி அனுபவ பயிற்சிக்கு வேலையே இல்லை. அறிவு செயல்படாத அனுபவம் அது பயனற்ற அனுபவம். நான் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய நிலை நமக்கு தெரியும். யார் பில்கீஸ் அம்மையாருடைய சிம்மாசனத்தை கொண்டு வருவது என்று கேட்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், கால இஃப்ரீத்து மினல் ஜின் அன் ஆதிக பிஹி கப்ல அன் தகூம மகாமிக். சொன்ன பிறகு அந்த இஃப்ரீத்து சொல்கிற வார்த்தை வயின்னி அலைஹி லகவியுன் அமீன். பொதுவாகவே இந்த அனுபவசாலிகளுக்கு இந்த கெத்து இருக்கும், எங்களை விட்ட ஆள் இல்லை அப்படிங்கிற கெத்து. அந்த இஃப்ரீத்து மினல் ஜின்னு நான் கொண்டு வர்றேன்னு சொன்னது மட்டுமல்ல, அதோடு அது ஒரு வார்த்தை சொல்கிறது, வைன்னி அலைஹி லகவியுன் அமீன், என்னால முடியும், எனக்கு சக்தி இருக்கு, பலம் இருக்கு என்று சொன்னது. அல்லாஹ் சொல்கிறான், அதுக்கு அனுபவம் இருக்கிறது. மலக்குக்கு என்ன? இஃப்ரீத்து மினல் ஜின்னுக்கு ஜின் என்ன செய்யும்? தூரமாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை சில நிமிடங்களில் கொண்டு வருகிற அனுபவம் இஃப்ரீத்து மினல் ஜின் ஜின்னுக்கு உண்டு. ஆனால் இந்த அனுபவமே இல்லாத காலல்லதி இந்தஹு இல்மும் மினல் கிதாப் அனா ஆதிக பிஹி கப்ல அய்யர்தத இலைக தர்ஃபுக். அது அனுபவத்தை விட என் அறிவால் மிக வேகமாக அதை கொண்டு வர முடியும் சொன்னார். சொன்னவர் என்ன செஞ்சார் தெரியுமா? அது எங்கள் அறிவால் செயல்படுகிற விஷயம்னு சொல்லல, சொல்லிட்டு அவர் சொல்கிறார், அல்லாஹ் சொல்கிறான், ஃபலம்மா ரஆஹு முஸ்தகிர்ரன் இந்தஹு கால ஹாதா மின் ஃபضل ரப்பி. இது என்னுடைய இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான்லாம் ஒன்றும் பண்ணல, அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட், அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். இது அனுபவசாலிகளுக்கு எதிராக. அனுபவத்துக்கு எப்போ என்ன அஜத்து எப்போ வந்திருக்க? பொதுவாக பாருங்க, நம்ம ஊரில் நம்ம ஓதிட்டு வந்திருப்போம், ஆலிம்ஸ் ஆகிருப்போம், ஃபாசில் ஆகிருப்போம், எல்லாம் ஆகிருப்போம், காரி ஆகிருப்போம், முஃப்தி ஆகிருப்போம், எல்லாம் ஆகிட்டு வந்தால் கூட அங்கே உள்ள பெரியவர் நம்மளே எப்படி கூப்பிடுவார்? பக்குருதி இங்கே வா அப்படின்னு தான் கூப்பிடுவார். என்னப்பா இல்லையாஸ் நல்லா இருக்கு, கோச்சுக்காதீங்க, நல்லா இருக்கியா அப்படிதான் கேட்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த கெத்து இருக்குல்ல, அது கூட நீ என்ன வேணா படிச்சுட்டு போ, என் அளவுக்கு உனக்கு என்ன தெரிய போகுது, நீ என்ன செஞ்சிட போற, இல்லை நான் சொல்றதை கேளு. ஆலிம்சோன்னு சொல்லுவார் இதை இப்படித்தான் செய்யணும்னு, ஆனால் ஊருக்கார இல்லை இல்லை இது இப்படித்தான் செய்யணும். ஏன் நாங்கள் 10 வருஷமா இருக்கிறோம், எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் 10 வருஷமா என்ன கிழிச்சிங்கன்னு நாங்கள் ஓதன பின்னாடி தானே தெரிஞ்சிருக்கு. எங்களுக்கு இப்பதானே புரியுது நீங்க செஞ்சதெல்லாம் தப்பு, இதெல்லாம் முறையற்ற செயல், இப்படி செய்யக்கூடாது, காலங்காலமா இது தப்பு. நாங்க படிச்சுட்டு வந்திருக்கிறோம், இல்மு சொல்கிறது. இந்த இல்மினுடைய புரட்சி இன்னைக்கு என்ன செஞ்சது என்றால், சமகால பிரச்சனைகளை அணுகுவதற்கு அறிவு புரட்சியை கொண்டே ஆலிம்கள் மிக தெளிவாக, எவ்வளோ பிரச்சனை, தானம் பண்ணலாமா, இருதயத்தை தானம் பண்ணலாமா, கண் தானம் கூடுமா, இரத்த தானம் கூடுமா, அனுபவத்தை சொல்லுங்களேன். கல்யாணம் முடிச்சு புள்ள போடலாமான்னு கேட்டா அனுபவிச்சுட்டு வந்து சொல்றேன்னு சொல்ற மாதிரி இருக்கு. அதுக்கு பேர் வேற. அனுபவிக்காம சட்டத்தை சொல்லுங்க. சட்டம் என்ன? நமக்கு முன்னாடி எது வருது? நமக்கு முன்னாடி ஆலிம்களுக்கு முன்னால் வரக்கூடிய கேள்விகள் என்ன? சட்ட சிக்கல்கள். இந்த விஷயத்துல இந்த சட்டத்துல என்ன? நான் அனுபவிச்சுட்டு சொல்றேன். எந்த காலத்துல சொல்றது? கரெக்டா சொன்னார் ஷாவுல். அனுபவிச்சுட்டு சொல்றதா இருந்தா 40 வயசுக்கு மேலதான் சொல்லணும். ஏன்னா நபிமார்களுக்கெல்லாம் அல்லாஹ் அப்பதான் வகையை கொடுத்தான், நுபுவத்தை அறிவிச்சான். ஏன் தெரியுமா? 40 வயசு வரை அனுபவி, உட்காரு உட்காரு உட்காரு, இது வரைக்கும் நீ இல்ம சொல்லிடவே கூடாது, நீ நபின்னு சொல்லவே கூடாது, நுபுவத்தை வெளிப்படுத்தவே கூடாது. 40 வயசு முடிஞ்ச பின்னாடி, தஜ்ருபாலாம் முடிஞ்ச பின்னாடி அப்புறம்தான் வெளிப்படுத்தணும். எங்க போக? நீங்க 57 வயசா? பிரச்சனை இல்லை, ஷாவுலத்துக்கு 57 வயசு ஆகி போச்சு, சொல்லலாம்னு சொல்லிடலாம். இலியாசத்துக்கு 63 அது சொல்லலாம். எங்களை மாதிரி 25 வயசு பையன்லாம் என்ன பண்றதுன்னு கேட்கிறேன். உங்க அறிவு நல்ல வேலை செய்யுது, மாத்தி அறிவு வயசை சொல்றியா? எப்படி சொல்ல முடியும்? 40 வயசு பின்னாடி தஜ்ருபா வந்த பின்னாடி தான் அறிவு வேலை செய்யுமா?
அறிவு பிறந்த உடனே வேலை செய்யணும். இந்த காலத்து பிள்ளைங்களை பொறுத்தவரை நீங்க 5 வயசுல செஞ்சதை 5 மாசத்துல இந்த காலத்து பிள்ளைங்க செய்யறாங்க. உங்களுக்கு பட்டன்ல மொபைல்ல பச்சை கலரை அழுத்தி ஹலோன்னு சொல்ல மட்டும்தான் தெரியும். உங்க பிள்ளைக்கு அதுல உள்ள ஆப்புக்குள்ள போய் அதை டவுன்லோட் பண்ணி அதுல கேம் விளையாடுற அளவுக்கு 5 வயசு பிள்ளைக்கு தெரியும். இந்த காலம் அறிவு புரட்சிக்குண்டான காலம். இந்த காலத்திலையும் தயவு செய்து அறிவு புரட்சியோடு அறிவோடு எதெல்லாம் சாதகமான விஷயங்களாக இருக்கிறதோ அதையெல்லாம் தனக்கு சாதகமாக ஆக்கிக் கொண்டு வளருகிற இளம் தலைமுறை ஆலிம்களை தயவு செய்து உங்களுடைய அனுபவங்களை சொல்லி அடக்கி போட்டு விடாதீர்கள். அறிவுக்கு கொஞ்சமாவது இடம் கொடுங்கள், உங்கள் அறிவுக்கும் சேர்த்து என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் வருவேன் என்கிற பாசமான எச்சரிக்கையுடன் விடைபெறுகிறேன். வாஹ்ருதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு பாக்கவி இன்னொரு பாக்கவிக்கு விடுகின்ற பாசமான எச்சரிக்கை. இன்ஷா அல்லாஹ் அது எப்படி இருக்கும் என்பதை அசருக்கு முறை பாப்பா அருமையாக பேசுகிறான். ஃபக்ருதீன் அசரத்தோட செய்தி நான் கூட அனுபவங்கிறத வச்சு பார்க்கும்போது நல்லதானே சொன்னாருன்னு நினச்சேன். இவர் சொல்லும் பொழுது அறிவை கொண்டு இப்படியெல்லாம் ஒரு அனுபவசாலியை மடக்க முடியுமா அப்படிங்கிறத அவருடைய அந்த அறிவு புரட்சி உண்மையில நல்ல செய்திகள். இன்ஷா அல்லாஹ் அசருக்கு முறை தொடருவோம். தொடர்ந்து நிகழ்ச்சி நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். 5:10 அசர் ஜமாத். سلام الله على ياسين حبيب الله.
பொருந்திக் கொள்வீர் பொறுமை நபியே. மக்கத்து மலரே மதீனச் சுடரே, மக்கத்து மலரே மதீனச் சுடரே. சலாமுல்லாஹ் சலாமுல்லாஹ் அலா த்வாஹா ரசூலில்லாஹ். சலாத்துல்லாஹ் சலாமுல்லாஹ் அலா யாசீன் ஹபீபில்லாஹ், அலா யாசீன் ஹபீபில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாம். அல்ஹம்துலில்லாஹ். மாலை வேலையை பற்றி ஒரு கவிஞர் இப்படி எழுதுவார்: மஞ்சள் வெயில் அப்படியே மேற்கு வானத்தில் மறைகின்ற நேரம் எழுதுவார். மஞ்சள் ஊராகிய ஈரோட்டிலிருந்து இங்கே வந்து வேற அருமையான முறையில் கவிதை பாடிய அனீஸ் ரஹ்மான் உஸ்மானி அவர்களுக்கு நன்றி. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம நிகழ்ச்சி ரொம்ப அழகாக போய்கிட்டு இருக்குது. ரெண்டு பேரும் இங்கே அனுபவம் தான் நமக்கு வந்து உண்மையிலே சவால்களை எதிர்கொள்கிறதுக்கு துணை நிற்கும் அப்படிங்கிறதுக்கு நிறைய உதாரணங்களை நம்ம ஷாவல மீது பார்க்க சொன்னார். இல்லை அறிவு வந்து அதாவது 40 வயசுக்கு போகிறத நீங்கள் பார்க்கணும், 5 வயசுல இன்னைக்கு பண்ணுறான் அப்படின்னு சொன்னார். யார்? பக்ருதீன் அசரத்து. இப்போ அது தொடர்ந்து இந்த கருத்துக்களுக்கு பதில் சொல்லியும் தங்களுடைய அணியினுடைய வலுப்பெறுவதற்கும் இங்கே அடுத்து பேச வருகிறார் அயாத் கான் என்ற ஷம்சுல் ஆலம் ஆலிம் உஸ்மானி அவர்கள். இப்பொழுது அனுபவம் தான் நமக்கு சிறந்த சவால்களை எதிர்கொள்வதற்கான சூழ்நிலையை உருவாக்கி தரும் அப்படிங்கிறதுக்கு பேச வர்றாரு. நல்ல பேச்சாளர், நல்ல சிறந்த கல்விமான் எங்களுடைய அயாத் கான் உஸ்மானி அவர்கள். ஜலீல் அசத் அவருடைய நேரடி அன்பையும் நெருக்கமான உறவையும் பெற்றவர் என்பதையும் இங்கே நான் தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். முத்தோல்லா முத்தோல்லா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் வ பாரிக் அதத மா ஃபீ இல்மில்லாஹ் ஸலாத்தன் தாயிமத்தன் லிதவாமி இல்மில்லாஹ். சங்கைக்குரிய நடுவர் அவர்களே, எங்களுக்கெல்லாம் பட்டிமன்றம் ஞாபகம் வந்தால் அதற்கு நடுவராக யாரும் சிந்தனைக்கு வருவாங்க? நீங்க தான். ஏன்னா நீங்க அனுபவசாலி, அறிவோடு சேர்த்து நீங்க அனுபவசாலி. தீர்ப்பு அப்படி வாங்குவீங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் எத்தனை பட்டிமன்றம் செஞ்சுருக்கிறீங்க. நம்ம வேற யாரும் தேர்ந்தெடுக்க மாட்டோம். எங்களுக்கு சிந்தனைக்கு வர்றதெல்லாம் அசரத் அவங்க தான். அப்போ எதிர் அணியில ஒரு கருத்தை சொன்னாங்க, எங்களுடைய அறிவெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா, இந்த குடியிலேருந்து அறிவு இருக்குது அப்படின்னு பக்ருதீன் அசரத் அவங்க சொன்னாங்க. உங்களுடைய அறிவெல்லாம் எப்படி தெரியுமா? ஒரு அசரத் அவங்க மாணவனை கூப்பிட்டு, இப்போ நுசுபத்துல் ஃபிக்ருங்கிற ஒரு கிதாப் வேணும், இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அவங்க எழுதிய ஒரு கிதாப், இது பெரிய உஸ்தாதை போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கிறார். அதனுடைய அறிவுமாக போயிருக்காப்ல, போன போக்க எதாவது மறந்துட்டாப்ல. நுசுபத்துல் ஃபிக்ருங்கிறது மறந்து போச்சு, ஃபிக்ரில் வரல, அது ஃபிக்ரில் வரல. போயிட்டே போனால் உள்ளது பெரிய அது பாடம் எடுத்துருக்காரு பிள்ளைங்கள்ட்ட. ஏதோ திரும்பி ஆயிட்டு என்ன வார்த்தையில் வரும், அதற்கு உஸ்தா நுசுபாவை கேட்டார் அப்படின்ட்டாங்க. சிந்தனை என்ன வரும், அதுக்கு நுசுபாவை கேட்டார். இவர் என்ன நுசுபாவை கேட்டாரா முடிக்கிறார் தெரியாது. இன்னும் நுசுபாவை கேட்டா போன வாங்க வீணா போவேன், இன்னும் நுசுபாவை கேட்டாருங்கிற எதனால இல்ல அப்படிங்கிறாரு. அது தப்பு, அது இல்லைன்னு சொன்னது தப்பு. அவர் சரி பையன் போயிட்டான். போய் கிதாப் வாங்கினா அதற்கு அவர் இப்போ இல்லைட்டாரு. ஆனால் அஜத்து சொல்லிக்கிறார், அவர்கிட்ட தான் இருக்கு, கண்டிப்பா வாங்கிடுவார். அவர்கிட்ட தான் இருக்கு, கண்டிப்பா வாங்கிட்டு இவனு வந்திருக்கு. அதற்கு அது உங்கள்கிட்ட தான் இருக்குதா, நீங்க தான் கண்டிப்பா தரணுமா? எப்படி இருக்கும் இவங்க அறிவெல்லாம் எப்படி இருக்கு, விட்டா பிடிக்கிட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு அதுக்கு கொடுக்கலாம் என்ன செய்வாங்க, பிடிக்கிட்டு போயிடுவாங்க. நாம் அதாவது இது நம்ம வந்து கற்பனை அல்ல. சமீபத்தில் ஷதீதுங்க ஒரு மீட்டிங்கில் சொன்னாங்க, இது நடந்ததை சொன்னாங்க, ஒரு மதரசாமி நடந்ததை அசரத் அவங்க சொன்னாங்க. எதுக்கு சொல்லுவாங்க, அறிவெல்லாம் இப்படி தான் இருக்கும்.
நம்ம அறிவு வேண்டாம்னு சொல்லல. என்ன சொல்ல வர தெரியுமா? அறிவோடு கூடிய அனுபவம். அனுபவம் இருக்கணும். அதனால அறிவே வேண்டாம், அனுபவம் மட்டும் சொல்ல வரல, அறிவும் இருக்கணும். ஆனால் அந்த அறிவு அனுபவம் இல்லை என்றால் சொல்லிக்காது. எங்க வரணும்? அறிவோடு சேர்த்து அனுபவம் இருக்கணும் நம்ம சொல்ல வரோம். ஒரு புறக்கணிக்கலையே. சரி, நீங்க சொல்றீங்கல்ல அறிவு கொண்டு தீர்ப்பு சொல்லிடலாம், சமகால பிரச்சனை. எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா? என்னென்ன பிரச்சனை எல்லாம். திடீர்னு ஒருத்தர் சலிப்பாங்கிறாரு, திடீர்னு ஒருத்தர் மகதிங்கிறாரு, சொல்றாங்களா என்ன? சமீபத்துல என் குடும்பத்துல நடந்தது. ஒரு அம்மா திடீர்னு பக்கத்து ஊர்ல இருந்து கை குழந்தையோட ஒரு மாட்டு மதம் கூட்டு ஓடி வந்துருச்சு. அவன் எல்லாம் இழந்த, அவன் கல்யாணம் ஆகலை, கூட்டு ஓடி வந்துருச்சு. கூட்டு 10 நாள் குடும்பம் நடந்துச்சு. பால்கார வீட்டுக்கு வருவாங்க, 3 நாள் பால்காரனோட ஓடி போயிடுச்சு. யாரை விட்டுட்டு? இவனை விட்டுட்டு. இப்போ முதல் கணவன் எனக்கு கொண்டாடி வேணுங்கிறான், பிள்ளை இருக்குது கொண்டாடி வேணுங்கிறான். இப்போ நடுவில் ஓடி வந்தானே, இவன் முழிக்கிறான். மதத்தை விட்டுட்டு என்னடா செய்யறது? இருக்கிற மதத்தை இருக்கிறதா போறதா? நம்மளை நம்பி வந்து அந்த அம்மா ஓடி போயிடுச்சு. எனக்கு தீர்வு சொல்ல முடியும்? உங்களால் இந்த சமகால பிரச்சனைகளா தீர்வு அறிவு கொண்டு தீர்வு சொல்ல முடியுமா? இன்னொரு வந்து கேட்டாரு சமீபத்தில், இப்படி எல்லாம் நாங்கள் சமாளிக்க வேண்டியது பாருங்க. அவர் கேட்டாரு, அதற்கு திடீர்னு ஒரு பெண்ணோடு தொடர்பு வச்சிருந்தேன், ஹம்லா ஆயிடுச்சு, இப்போதான் மாதம், என்ன செய்யலாம் சார்? கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானு சொன்னேன். இல்லை சத்து, கல்யாணம் பண்ண முடியாது, கல்யாணம் பண்ண முடியாத சூழ்நிலை. சரி, அப்போ கலைச்சிட வேண்டியதானே? சரி, கலைச்சிடலாம். கலைக்கிறாங்க, அந்த கணவன் அனுமதி கேட்கணும்னு கேட்குறாங்க. யார்கிட்ட? வீட்டுக்காரன்ட. அப்போ ஏற்கனவே அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிருக்குன்னு தெரியுது. இப்போ என்ன கேட்கறாப்புல? ஏற்கனவே அந்த வீட்டுக்காரன் முதல் கணவன் என்ன செய்யணும்? அனுமதி கேட்கணுமா? நீங்க பிள்ளைங்க தீர்வு சொல்ல முடியுமா? இதுக்கெல்லாம் சமகால பிரச்சனைக்கு உங்களால அறிவை கொண்டு தீர்வு சொல்ல முடியுமா? இதுக்கெல்லாம் தீர்வு சொல்ல முடியும், தீர்வு இருக்குது. இப்போ சமகால பிரச்சனைக்கு தீர்வுகள் இருக்குது. எதை கொண்டு தீர்வு சொல்லுவாங்க தெரியுமா? குர்ஆனை கொண்டு நேரடியா தீர்வு சொல்ல முடியாது. இல்ல ஒரு 10 கூட 3 நிமிஷம் எடுத்துக்கங்க, ஒரு பிரச்சனை இல்லை. ஏத்தே நல்ல மேட்டரா இருக்கு. அப்ப இந்த பிரச்சனைக்கெல்லாம் சமகால பிரச்சனைக்கு தீர்வு இருக்குது. ஆனால் நேரடியா குர்ஆன் எடுக்க முடியாது, ஹதீஸில் எடுக்க முடியாது, இஜ்மாவும் இல்லை. கடைசியா 4வது ஆன கியாஸ் இருக்குது பாருங்க. இது கூட என்னதான்? இதை நம்ம அனுபவம் சொல்றோம். அனுபவம்னா என்ன? கியாஸ்னா என்ன? ஒரு விஷயத்தை ஒப்பிட்டு எடுக்கிறது. ஏற்கனவே நடந்த விஷயத்திலிருந்து ஒப்பிட்டு எடுக்கிறது. இது கூட கியாஸ் ஒரு அனுபவம் தான். இப்ப இந்த சமகால பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் தீர்வு எதை கொண்டு தீர்வு சொல்லப்படுது? கியாஸை கொண்டு. இந்த கியாஸ் கூட அறிவாக இருந்தாலும் இங்க அனுபவம் இருக்குது, அறிவோடு சேர்ந்து இருக்குது, அனுபவம் இருக்குது. அப்ப நம்ம எல்லா சமகால பிரச்சனைக்கு தீர்வை சொல்லணும்னு சொன்னா அறிவோடு சேர்ந்து அனுபவத்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? சொல்ல முடியும். அதனால முஃபீத் தாலிபின் ஓதி இருப்போம். அது ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா? சலில் முஜர்ரிப. யார்கிட்ட கேளுங்க? அனுபவசாலிட்ட கேளுங்க. யார்கிட்ட கேட்காதீங்க? ஒலா தசாலில் ஹக்கீம. அறிவாளர்கிட்ட கேட்காதீங்க. எங்களை மாதிரி சாப்பிட்டு மாதிரி அனுபவசாலிட்ட என்ன செய்யுங்க? நடுவர் மாதிரி அனுபவசாலிட்ட கேட்கணும். ஆரம்பத்தில் ஓடி இருக்கிறோம்ல, அப்ப யார்கிட்ட கேட்கக்கூடாது? அறிவாளர்கிட்ட கேட்டோம்னா நம்ம ஒரு மாதிரியா கொண்டு போயிடுவாங்க. திருப்பி ஒருத்தருக்கு போன வாரம் வந்து கேட்கிறாரு, அவர் என்ன பாடுபட்டாருன்னு தெரியல, ஷைத்தானுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவன் கொண்டாடி பேர் என்ன, எப்போ கல்யாணம் ஆச்சு? முதல்ல நம்மளே கல்யாணம் தான் மறக்க நினைக்கிறோம். ஏன்டா கல்யாணம் ஆச்சுன்னு தெரியலையே. நான் வருஷம் ஆனா கல்யாணத்தை கேட்கறாங்க வீட்டுல. இதுவரை லைவாகவே ஒளிபரப்பாக வீட்டுல வேற நம்ம பார்த்தான்னு பார்ப்போம். வீட்டுல என்ன நடக்க போறதுன்னு தெரியல. கேட்கறாங்க வீட்டுல. நம்ம ஏற்கனவே வருஷம் படாத பாடுபடுறோம். அந்த அம்மா கேட்கறதுக்கு என்ன நாள் தெரியுமா? அப்படி கேட்டாலும் நமக்கு பயமா இருக்குது. இன்னைக்கு என்ன நாள் தெரியலையே, கல்யாணம் நாளா பிறந்த நாளா என்ன நாளும் தெரியலையே, பயமா இருக்கு. இவங்க நம்மள கேட்கறாங்க. மொத்தத்துல நம்ம கேட்ட நாள் இன்னைக்கு அப்படிதான் லைவ்ல போகுது. சமாளிக்க வேண்டியது அனுபவம் இருக்குல்ல, சமாளிக்க வேண்டியது ஏதாவது கொடுத்து சமாளிக்க வேண்டியதுதான். அதாவது
எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இப்ப அவன் கேட்கறாப்ல ஷைத்தான் கல்யாணம் ஆயிடுச்சா, குஞ்சாதி பேர் என்ன, முண்டாடி பேர் என்ன, நம்ம இப்படிங்க சொல்றது. அப்ப நம்ம சுருக்கமா சொல்றோம். ஏற்கனவே செய்தியை பார்த்துருக்கிறேன். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லியிருக்காங்க. அதே கேள்வி அவங்க கேட்டார். அவங்க சொன்னாங்க, அவங்க கல்யாணம் நடந்துச்சா நடக்கலையான்னு தெரியல, எனக்கு பத்திரிக்கை வைக்கிறேன்னு சொன்னாங்க. அது மாதிரி நான் சொன்னேன், எனக்கு அவன் கல்யாணத்துல கூப்பிடலப்பா, ஏன்னா அவன் எப்போ கல்யாணம் நடந்ததுன்னு தெரியல, அவன் கொண்டாடி பேரும் தெரியாது, எப்போ கல்யாணம் நடந்தது. ஏன்னா அவனுக்கு கல்யாணம் முடிச்சு முடிக்கிறான். இப்படிதான் சமாளிக்கிறது. சீத்தானுக்கு ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டான், அவன் சொல்ல அதோட போயிருந்தேன், நம்ம நிம்மதியா இருக்கலாமே. இப்படி எல்லாம் யோசிச்சு சந்தேகம் கேட்க வராங்க. ஆனா இதுக்கெல்லாம் தீர்வு சொல்லணும்னு சொன்னா எங்கதான் இருக்குது? அறிவோடு சேர்ந்த அனுபவத்தை கொண்டுதான் நம்மளால தீர்வு சொல்ல முடியும். குர்ஆன்ல வந்த ஒரு உரியத்துக்கும் நல்லா சொல்றானா இல்லையா? அவன் சந்ததிகள் எப்படி கல்யாணம் முடிக்க அப்படி சந்ததி இருந்துச்சு, சைத்தானு கல்யாணம் முடிக்க அப்படி சந்ததி இருந்துச்சு, இப்ப தெரியலையா? சரி. அதாவது ஸல்லல்லாஹு ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃப்ல ஹதீஸ் வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை கடந்து போகும்போது அந்த பேரித்தம் மலத்தை அந்த மகரந்த சேர்க்கை செய்வாங்கல்ல, செய்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏன் இப்படி செய்கிறீங்க, சரி விட்டுருங்களேன் அப்படின்னாங்க. விட்டுட்டாங்க. மறு வருஷம் அந்த பேரித்த மலம் குறைவாக காய்ச்சது. இப்போ எல்லாருமே முறையிட்டாங்க, யாரை சொல்றது, நீங்கள் சொன்னீங்க, நாங்கள் விட்டுட்டோம், இப்போ எங்களுடைய பேரித்த மலம் ரொம்ப கம்மியாக தான் காய்ச்சிருக்குது. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு சொன்னாங்க, இன்னக்கும் அழகும் இப்படி அமர்ந்து துன்யாக்கும், உங்களை இந்த உலக விஷயத்தில் என்னை விட நீங்கள் ரொம்ப அறிந்தவர்கள். இந்த இடத்துல ஆழங்கிற வார்த்தை என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் அனுபவப்பட்டவர்கள், அனுபவசாலிகள், நீங்க ஏற்கனவே பயிற்சி இருக்கிறீங்க. இங்க நாம ரசூலுல்லாஹி கல்வியை குறைச்சு சொல்ல வரல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்வியில் நேர்மையானவர்கள். இந்த ஹதீஸுடைய விளக்கத்துல அந்த கிதாபை எழுதுறாங்க, என்னன்னா சில விஷயத்தை தஜர்ருபால் அனுபவத்தால தான் பெற முடியும். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த அனுபவம் இல்லாததுனால எனக்கு தெரியலன்னு சொன்னாங்க. நீங்க ரொம்ப அறிவாளிகள், அனுபவப்பட்டவர்கள், நீங்க என்ன செய்யணும் உணர்த்தப்படுவது தெரியுமா? அறிவு இருந்தாலும் கூட ஒரு விஷயத்துல அனுபவம் இல்லைன்னு சொன்னா நஷ்டம் ஏற்படும்ங்கிறதுக்கு இந்த ஒரு ஹதீஸ் நமக்கு ஒரு ஆதாரம் எடுக்கலாம். நமக்கு அறிவு இருக்குது, ஒரு விஷயத்துல அனுபவம் இல்லைன்னு வைங்க, தோத்து போயிடுவோம். அப்ப நாம இந்த அனுபவத்தால் தான் இன்னைக்கு ஜெயிக்க முடியும். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பரவலாம கேள்விப்பட்டிருக்கோம் இந்த செய்தியை, பிரபலமான ஒரு செய்தி. அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எவ்வளவு பெரிய அறிவாளி. திடீர்னு பார்த்தா அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவங்களுக்கு அவங்களுக்கு எதிர்ப்பா பள்ளிக்குள்ளேயே ஒரு இடத்துல சபை போட்டாங்க. யாரும் வந்து கேள்வி கேளுங்க, இங்க அறிவுன்னு சொல்றாங்கல்ல, அவங்கள்ட்ட அறிவாளி தான், அறிவு உள்ளவங்க. சபை போட்டாங்க. யாருக்கு? தன்னுடைய உஸ்தாதுக்கு எதிரேயே ஒரு சபை போட்டாங்க. யாரும் சந்தேகம் கேளுங்க. இப்ப அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவங்க பார்த்துட்டாங்க, சரி இவருக்கு உணர்த்தணுமே, மார்க்க தீர்ப்பு சொல்வதற்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் பிரச்சனை தீர்ப்பதற்கு அறிவட்டும் போதாது, என்ன வேணும், அனுபவம் வேணுங்கிற உணர்த்தணுமே. அப்படிங்கிறதுக்கு இவங்களே ஒருத்தரை தேர்ந்தெடுத்து ஒரு கேள்வி கேட்க சொல்லி, நீங்க போய் கேளுங்க. ஒரு ஆடை ஒருத்தர் தைக்க கொடுக்குறாரு, தைக்க கொடுத்தாரு, கேளுங்க நீங்க. ஒரு ஆடை தைக்க கொடுத்தாரு, தைக்க கொடுத்து தைய போய் தச்சிட்டீங்களான்னு கேட்கும் போது அப்படின்னா ஆடை கொடுக்கலன்னு அவர் என்ன செய்யாரு சொன்னாரு. சொல்லிட்டு இவர் மிரட்டவன ஆதாரத்தெல்லாம் காட்டி கேட்டவொடனே ஆமாங்க நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆடையை கொடுத்துட்டாரு. இப்போ இவருக்கு என்ன சட்டம்? அதாவது தச்ச கூலியை கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா? இது யாரை கேட்க சொல்றாங்க? அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவங்களே ஒருத்தர் விட்டு கேட்க சொல்றாங்க. அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அவங்க கேட்கறாங்க, நீங்க கேளுங்க. அவர் என்ன பதில் சொல்லுவார்? ரெண்டு பதில் தான் சொல்லுவார். ஒரு பதில் என்ன, ஒண்ணு கூலி கொடுக்கணும்னு சொல்லுவார், கூலி கொடுக்கணும்னு சொல்லுவார். சரி அப்ப நீங்க திரும்ப கேளுங்க, கூலி கொடுக்கணும்னு சொல்றீங்களே, அவர் இதை வச்சுக்கிட்டு மறைச்சிட்டார்ல, திருடிட்டார்ல, எப்படி அவருக்கு கொடுக்கறது? நீங்க திரும்ப கேளுங்க. அப்ப அவர் கூலி கொடுக்க வேண்டாம்னு சொல்லுவார். தச்சிருக்காருல, அதுக்கு எப்படி கூலி கொடுத்தானே ஆகணும், நீங்க எங்கிருந்து சட்டத்தை எடுத்தீங்கன்னு கேளுங்க. இப்படி வந்து கேட்டார். அவருக்கு என்ன இருந்துச்சு? அறிவு இருந்துச்சு. அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன இல்லை, தன்னுடைய உஸ்தாது மாதிரி அனுபவம் இல்லை, விளங்கிட்டாங்க. நம்முடைய உஸ்தாது கேள்வி கேட்டிருக்கிறாங்க, சரணடைஞ்சிட வேண்டியதுதான். போய் சொன்னாங்களாம், உஸ்தாத் அவர்களே எனக்கு இதுக்கு பதில் தெரியல, சொல்ல முடியல, நீங்களே சொல்லுங்க. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்களா, எதையுமே எடுத்த எடுப்பிலேயே ஒரு சந்தேகம் கேட்கப்பட்ட பதில் உடனே சொல்லிடக்கூடாது, உட்கார்ந்து யோசிக்கணும். இது அனுபவத்தால் தான் முடியும். இன்னும் அந்த சட்டையை வாங்கி பார்க்கணும், அது எப்ப எனக்கு இருக்கு, அந்த ஆடல சட்டையில குறைவு இருக்குதா இல்லையா என்பதை பார்த்து தீர்ப்பு சொல்லணும். அதுக்கப்புறம் தன்னுடைய சபையை அவங்களே கலைச்சிட்டாங்களாம். எங்க பாருங்க, அவங்க அறிவை கொண்டு மட்டும் தீர்ப்பு சொல்ல வந்தாங்க, ஒழிக்க முடியல, பின்வாங்கிட்டாங்க.
இவங்க எதை உணர்ந்து வராங்க? அனுபவம் இருந்தா தான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் சமாளிக்க முடியுமே தவிர அறிவை கொண்டு என்ன செய்ய முடியாது, சமாளிக்க முடியாது. ஆகையினால் எந்த காலகட்டத்திலும் அந்தந்த காலகட்டத்திலும் சமகால பிரச்சனையை தீர்ப்பதற்கு, தீர்வு காண்பதற்கு அனுபவமே சிறந்து என்று கூறி என்னுடைய வார்த்தையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். என்ன அப்படின்னு சொன்னால், அயாத் கான் வந்த பிறகு அனுபவத்தினுடைய போக்கே மாறிடுச்சு. எல்லாம் கல்யாணம், நுத்துஃபா, ஃபிக்ரு, சிக்ரு இப்படியே போய்கிட்டே இருக்குது. ரொம்ப கூடிடுச்சு. எனக்கே பயமாயிடுச்சு. அப்படியா? அதாவது போக்கு வந்து வித்தியாசமாக தெரியுது. ஆனால் நடக்கிறது அதான் நடக்குது. அதான் பிரச்சனை. இப்போ நான் அவரை சொல்ல வரல, நிறைய அப்படி தான் நடக்குது. அப்படி தான் வந்து கேட்குறாங்க. கேட்கக்கூடியவங்க அப்படி தான் வந்து கேட்குறேன். என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு பையன் ஒரு பிள்ளை அப்பாட்ட போய் சொல்லிச்சான், நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன் அப்பான்னு சொல்லிச்சான். எத்தனை மாதமானு கேட்டிருக்காரு. பையனுக்கு வயசு என்னன்னு கேட்டிருக்காரு. 7 மாதம் துடிச்சிக்கிட்டு இருக்கான்னு சொல்லியிருக்கு. அவர் பையனுக்கு வயசு, அவனுக்கு அந்த வயசு கேட்டிருக்காரு. லவ் பண்ணுற பையனை கேட்டு இந்த பிள்ளை என்ன சொல்லி 7 மாதம் உள்ள துடிச்சிக்கிட்டு இருக்கான், காலால் உதைக்கிறான் இருக்கு. இது வந்து ஒரு ஜோக்குக்கு சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்போ அவர் உண்மையிலே வந்து சொல்கிறார், நடக்குது அப்படி. இந்த மாதிரி சூழ்நிலையில் அனுபவத்தை வச்சு தான் நம்ம வந்து ஹேண்டில் பண்ண முடியும். அறிவை வச்சு என்ன சொல்ல முடியும் அப்படின்னு அவர் கேட்டார். அப்போ அறிவை வச்சு ஒன்றுமே இல்லையா? அப்படி அறிவுலாம் இல்லாமலா எங்கள் மைதிங்குட்டி இந்த பொறுப்பு ஒப்புக்கொண்டு வந்திருக்க முடியும்? இல்லை, அந்த மேட்டரில் இல்லாமலா வந்திருக்க முடியும்? அதில் தகவல் கிடைக்காமலா? ஏன்னா மைதிங்குட்டி ஒரு செய்திக்கு ஒப்புக்கொண்டிருந்தா நிச்சயம் அந்த டாபிக் வந்து உண்மையிலேயே சரியாக இருக்கணும். அப்படி உள்ளதான் எடுக்கிற பழக்கம் உண்டு. அதனால் இன்றைக்கு பட்டிமன்றத்துக்கு புதுமுகமாக வந்து இங்கே தன்னுடைய கருத்துக்களை சொல்வதற்காக ஃபக்ருதீன் ஹசரத் அவர்களுக்கு துணையாக தன்னுடைய கருத்துக்களை அறிவின் மூலமாக சவால்களை எதிர்கொள்ளலாம் என்கின்ற அணியை சிறப்பாக வழிநடத்துமாறு அப்படிதான் ஆகும் திடீர்னு. ஆமாம், திடீர். அமீன் அமீன். இப்படி ஒரு நாள் மாநாடு நடத்துவதற்கு ஆலோசித்த எங்களுடைய உஸ்தாத்மார்கள், தேர்வையினுடைய அங்கத்தினர்கள், நண்பர்கள், அதற்கு இடம் தந்த இந்த மஸ்ஜிதுடைய நிர்வாகத்தினர்கள், தலைமையுமா உட்பட இது பணி செய்கிற ஓதுகிற அனைத்து மாணவர்கள், இதில் கலந்து கொள்கிற, இதற்கு உதவுகிற அத்தனை உள்ளங்களுக்கு அல்லாஹ் ஈருலக பாக்கியங்களையும் பரக்கத்துகளையும் அல்லாஹ் நிரந்தரமாக தந்தல்கொள்வானாக. கவலை இல்லாத வாழ்க்கையும் நிம்மதியான குடும்பங்களையும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. ஏன்னா பட்டிமன்றத்தில் இதுதான் நேரம். இதுக்கு மேலே துவாவோகம்னு சொல்லு. அதாவது இந்த பேச்சுக்கும் அடுத்து இந்த துவாவுக்கும் பேச்சுக்கும் தொடர்பே இல்லாத ஒரு நிலைக்கு நம்ம போயிடுவோம். எங்க அசத், எனக்கு நான் ரொம்ப புரியப்படுற எதிரணி தலைவர், அவர் என்ன சொல்றாரு, அனுபவத்தால தான் எல்லாம் முடியும். நாங்கள் சரண்டர் ஆகிட்டோம், நீங்கள் உங்களுக்கு சாவு மீது அப்படின்னு அதுக்கு பின்னால் என்ன போடுறியோ தருகிறீங்களா? எதனால கிடைச்சிச்சு அது? அதுக்கப்புறம் கொஞ்சம் பொறுங்க, நீங்க என்ன அவசரம் பண்றீங்க? பாக்கவி எங்கிருந்து கிடைச்சது? அது பாக்கவி எங்கிருந்து? அறிவு தானே அது. அறிவு தானே, தெரியுங்களா? சொந்த ஊர் வடகரை, அதைத்தான் உங்களுக்கு தோப்பு தூரம்னா அடையாளமா இருக்கு. எதை வச்சு கிடைச்சிச்சு? 3 தடவை வச்சுக்கு போயிட்டு இருக்கோம். வடகரையில் எத்தனை அனுபவசாலி இருக்கான்? அவன்லாம் தோப்புத்தூர்ல இமாமாவா இருக்கான்? அறிவு தானே கொண்டு போய் சேர்த்துருக்கு. பாயிண்ட் புரியுதாங்க உங்களுக்கு? அப்படி வர்றாரு அவரு. நான் பேசுறதா நடுவர் பேசுறதான்னு தெரியல. பொதுவாகவே எங்கள் ஊர்ல நடுவர் பேசுறாருன்னு சொல்லி வாய்ப்போஸ்ட் ஒட்டிட்டா எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் இருக்கு. அவர் மட்டும்தானே பேசுறேன்னு போட்டானோ, அவருக்கு பின்னால இன்னொரு ஆளு துணை ஆட்களை நிறைய போட்டிருக்காங்க. என்ன தெரியுமா, அவர் படித்த படிப்பு பெருசியா, ஏன்னா அவங்க பேருக்கு மேல அது பெருசா போகுது. இவரையும் எங்க ஐயா கையிலையும் போட்டு அந்த பிரச்சனை வந்துச்சு.
இதெல்லாம் நீங்கள் வந்து படிச்சுக்கிறவங்க படிக்க வேணாம்னு கேட்கல, படிச்சதுனால தானே போடுறீங்க. நீங்கள் சொல்லுங்கள், நியாயமாக சொல்லுங்க. நடுவில் வருதுல நியாயமாக சொல்லுங்க. இப்போ சொல்லுங்க, சொல்லணும்ல, படிச்சதுனால தான் போட முடியுது. அவ்வளோ பட்டத்தையும் இந்த யூனிவர்சிட்டிக்காரன் கூட என்னை கேட்கல. நாங்கள் ஒரு பட்டத்துலேருந்து இந்த பாடுபடுத்துறீங்களே. அதோட இன்னொரு பத்திரிக்கை பார்த்தேன். பத்திரிக்கையில் 4 பேர் போடுவோம், பேர் போடுவோம் பார்த்துருக்கேன். சில வீட்டில் ஒட்டுமொத்த சாய்களே எழுதிட்டு அது எங்க ஊருன்னு கேட்காங்க. அடுத்து நீங்கள் அப்படியே கொஞ்சம் இந்த சபையை பாருங்க, ஒரு தடவை பாருங்க. பட்டிமன்ற வரலாறுலேயே அப்பா கட்டி பேச வந்திருக்க ஒரே ஆள் வராத. அடுத்து பேசுறதை கவனிச்சிங்களா? வேண்டாம், முத்தமும் மொத்தமும் ஆரம்பிச்சாரு ஒரு ஆள் முத்துப்பா தருவியான்னு கேட்கிறாரு. நீ யாரை கல்யாணம் பண்ண? அவர் தீர்ப்பு சொன்னேன்னு சொன்னாரு. இடையில பயம் வேற, நாளைக்கு வீட்டுக்கு போகணுங்க, நிதி விழுந்துடக்கூடாது, லைஃபா போகும் அப்படின்னு கேள்வி வேற. மொத்தமா சொல்றேன், அதாவது உங்களுடைய அனுபவம்னா எங்க இருக்குன்னு சொல்ல வர. அடுத்து ஒண்ணு சொன்னாருல்ல, என்ன சொன்னாரு? மறக்க அதான் அதான் அனுபவம் அவசரப்படக்கூடாது. இன்னும் வரும், இன்னும் வரும், இன்னைக்கு வரணும், இப்பவே வரும். அதாவது எதுவும் தெரியாதா, அனுபவ சார்கிட்ட கேட்டுருங்க, அனுபவ சார்கிட்ட கேட்டுருங்கன்னு சொன்னாங்களாம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல நபியை பார்த்து அதிகமா கேளுங்கன்னு சொன்னது அனுபவத்தையா கேட்க சொன்னான். அட பணத்தையா கேட்க சொன்னான். நீ பேசுறிய அகலதிக்கிறீன்னு சொல்றான், அது இதுக்கு அறிவாளத்தை தானே கேட்க சொல்றான். நீ எனக்கு பேசுகிறேன், அவங்க பேசுகிறேன். ஒரு விஷயம் தெரியுமா, அந்த பக்கம் பேசுறது கொஞ்சம் கவனமா பேசணும். அவர் 2வது வர வேண்டியதுக்கு பல அனுபவிச்சாரு. அனுபவத்துக்கிற தலைப்பை தான் கேட்டு வாங்கியிருக்கேன். எனக்கு முதல் அட்டம் மொத்தமா செய்யறாள். அல்லாஹ்விடத்தில் இல்மை அதிகமாக்குங்க. இவங்களுடைய அனுபவம்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? இவங்க கூட டீ குடிக்க போய் பாருங்களா. 2 டீ, 1 சுகர் இல்லாம, 2 காபி, 1 சுகர் இல்லாம. இதே போய் 2 கரும்பு சாறு, 1 சுகர் இல்லாம. கரும்பு சாறு எப்படிதான், இவங்க அனுபவம் அப்படிதான் இருக்கு. அதாவது பொதுவா ஒரு அனுபவம் இருக்கிற மாதிரி காட்டிக்கலாம். சுகர் இல்லாம கரும்புச்சாறு இருக்கு தெரியுமில்ல? சுகர் இல்லாம கரும்புச்சாறு இருக்குது. ஆமா, உண்மையிலே வாங்கி தந்துடணும். கண்டிப்பா இருக்கு. சுகர் அந்த கரும்புச்சாறுல கரைச்சி போட்டு அந்த சக்கை வருது இல்லை, அதில் தட்டை செய்யலாம். நம்ம தேர்ந்தெடுத்து இன்னைக்கு அதை தான் ஆளுங்களுக்கு யூஸ் பண்ணணும். நீங்கள் கரும்புச்சாறு வருதுன்னு நான் கூட்டு போய் குடிச்சு பார்ப்பேன். இல்லை உங்க கூட வந்தால் எங்களுக்கு சார்பாக தேர்ந்து சொல்லுங்க, நானும் வாங்கிட்டு வரேன். எங்களுக்கு உங்கள் கடையை மட்டும் சொல்லுங்க. இனிக்காம கரும்புச்சாறு இருக்குது, நான் தெளிவாக சொல்றேன். அது கொஞ்சம் ஏஐயில் அடிச்சு பார்த்து நீங்கள் வந்து போய் சொல்லுங்க. நவீன தொழில்நுட்பமே வச்சிருக்கோம். இந்த அடிக்கு பேசுறியா? அறிவுபூர்வமா 2 பாயிண்ட் சொல்லலாம் பார்ப்போம். அதான் சொல்றேன். அதாவது ஒரு அனுபவம் இருக்கிற மாதிரி காட்டிக்கலாம், அறிவு இருக்கிற மாதிரி காட்ட முடியாது. ஒரு ஊர்ல மோதினார் டைம் பார்த்துட்டே இருந்தாராம். இமாம் எப்படிண்டா போவார், நாம தொலை வைக்கணும்னு சொல்லி. இமாம் ஒரு நாள் அசர லீவ் எடுத்துட்டாரு. இமாம் இல்லை, மோதினார் தான் தொலை வைக்கணும். மோதினார் அசர் தொலை வச்சுட்டாரு. அசர் தொலை வச்சு முடிஞ்சிச்சு. தொழுகையில் என்ன பண்ணிட்டாரு, சஜிதாசனம் செய்கிறார். அங்கே ஒரு ஆள் அசருக்கு வந்தால் இஷாவுக்கு தான் ஊரை கழுவி முடிச்சுட்டு போகிற ஆள், கொஞ்சம் விவரமான ஆள். மற்றவங்க தான் தொழிற்சலாம் வாங்கிட்டு இமாமா போயிட்டான். இப்போ அவர் மொத்தம் உட்காந்துட்டு மோதினாரை கூப்பிட்டேன், இங்கே வாழ எனக்கு கூப்பிடுவே தெரியும், எதுக்குல சஜிதாசனம் செஞ்ச இமாம் என்னைக்கெல்லாம் எப்படியெல்லாம் தொலை வைக்கிறேன், ஏதாவது ஒரு வாரத்தை அவர்கிட்ட கேட்குறீங்களா? நான் தொலை வைக்கிட்டு தான் நொட்டு சுக்குன்னு எதையாவது ஒன்று சொல்கிறது. சரியில்ல, சஜிதாசனம் எதுக்குள்ள செய்யணும், தப்பு செஞ்சா நீ சரியா தானே தொலை வச்ச, எதுக்குள்ள சஜிதாசனம் செஞ்ச, யார் சொன்னா? நான் கொசு விட்டேன்.
ஆனால் சைலண்ட் பம்ப் போட்டல. அப்படி சைலண்டாக சொல்லாட்டும். ஒரு மனுஷன் என்ன நாளும் அனுபவம் இருக்கிற மாதிரி காட்டிக்கலாம், அறிவு இருக்கிற மாதிரி மொத்தம் காட்டிக்கவே முடியாது. அதாவது ஒவ்வொரு இமாம்களும் அனுதினமும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள். அந்த பிரச்சனைகளை சந்திப்பதற்கு, நமக்கு அது தீர்வு காண்பதற்கு நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா எதை சொன்னாலோ அதுதான் நமக்கு முன்னோடி. ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை உலகத்திற்கு அனுப்பினான். அனுப்பிய அல்லாஹ் அவர்களுக்கு சொல்கிற வார்த்தை வஅல்லம ஆதமல் அஸ்மா, நாம் அவர்களுக்கு இல்மை கற்றுக் கொடுத்தோம். ஃபஃபஹம்னாஹ சுலைமான், நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களாக இருக்கட்டும், அவர்களுடைய தந்தை தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இவர்கள் ரெண்டு, நம்மெல்லாம் அதிகமான ஆளுங்கள் இருக்கிறோம், ரெண்டு பேருமே ஒரே விஷயத்துல தீர்ப்பு கொடுப்பாங்க. அல்லாஹ் தஆலா ரெண்டு தீர்ப்பையும் சரி என்பான். ஆனால் அதிக ஆற்றல் நுட்பம் மகனிடத்திலே இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்வதற்கு காரணம் இல்முதான். அப்படிப்பட்ட இல்முதான் எல்லா நிலையிலும் சந்தர்ப்பங்கள் சூழ வருகிற போது, அதாவது சங்கடங்கள் சாதிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் என்பதை விளங்கி செயல்பட வைப்பது அறிவுதான். அந்த அறிவுதான் நிச்சயமாக எல்லா நிலையிலும் நம்மை இம்மையிலும் மறுமையிலும் காக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த கரும்புச்சார் கதை சொன்னார் பாருங்க. நான் கடையில் மசாலா ஓதும்போது எங்கூட ஒருத்தன் ஓதுனான். அங்கே முஸ்தபா சத்துன்னு சொல்லிட்டு தென்காசி ஆசிரியர் இருந்தா, இப்போ இறந்து விட்டா. அந்த கட்டியார் போக பாருங்க. அவன் இட்லி வாங்கிட்டு வான்னு சொன்னாப்புல. இட்லி வாங்கிட்டு வந்துட்டாங்க. என்ன வாங்கிட்டு வரல? சட்னி சாம்பார் வாங்கிட்டு வரல. முஸ்தபா ஏற்கனவே கொஞ்சம் அவன் வந்து ரொம்ப அறிவாளி, ஆனால் கொஞ்சம் பேக்கா மாதிரி நடந்துக்கிடுவாங்க. அது ஒரு டைப் அப்படி இருக்கும் இல்லை. இட்லி வாங்கிட்டு வந்தியால? ஆமாம் வாங்கிட்டு வந்துட்டேன். அவன் செய்து கொண்டு இருக்காரன். சட்னி எங்களை நீ என்ன சொன்னியோ? இட்லி வாங்கிட்டு சொன்னீங்களா? என்ன இருக்குது? இட்லி இருக்குது. சட்னி சொன்னீங்களா? இது ஹைலைட் இல்லை. அதுக்கடுத்து முஸ்தபா சார் சொன்னதை நாங்கள் பார்த்தோம். நாங்கள் அங்கே தான் ஓதிக்கிட்டு இருந்தப்போ சொன்னாரேல, மதசாவில் உள்ளவங்க பூரா என் லெவலை பார்த்துட்டு என்னை நிஸ்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்காமல, நீ முழுசாக்கிறாதார் அப்படின்னு சொன்னார் பாருங்க. எதுக்கு சொல்கிறோம்னா, இந்த கருப்புச்சாறு கதையில் நிறைய பேர் இருக்கான் நம்ம ஆட்கள். இவனெல்லாம் எப்படி அறிவாளியாக மாற்றுறது? அழகா ரப்பீசித்தின் இல்மா அப்படின்னு சொல்ல தான் அறிவு வளரும். அப்படி மைதிங்குட்டியினுடைய அந்த ஒரு வாதம் வச்ச விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அல்லாஹ் ஜல்ல ஷானத்தில் அனுபவத்தை கேட்க சொல்லலை, அது தானா வரணும், இல்மை கேளுங்கன்னு சொன்னான் அப்படின்னு சொன்னார். அது மாதிரி நபிமார்களுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லும் பொழுது ஒவ்வொருவரும் பட்ட கஷ்டம், ஒவ்வொரு இமாமும் சந்திக்கிறது ஒவ்வொரு பிரச்சனையை. அந்த தொழுகையில் எப்படி தொழுகிறது சொன்ன பாருங்க, இந்த சையதா கதை. அது மாதிரி இது பெரிய கதையாக இருக்குது. சைலண்டாக சொல்ல வேண்டியது, இவ்வளோ வயலண்டாக சொல்லக்கூடாது. இதெல்லாம் இருக்குது, இந்த பிரச்சனைலாம் இருக்குது. இதையெல்லாம் தாண்டி எப்படி நம்ம வந்து நம்முடைய பிரச்சனையை சமாளித்து போகிறது அப்படிங்கிறது முக்கியம். இதுக்கு அனுபவமா அறிவா அப்படின்னு சொன்னால், ரெண்டு பேரும் பேசுனதை வச்சு பார்க்கும் பொழுது இது இருந்தால் தான் தேவைன்னு சொல்லி இவங்க பேசும்போது தெரிஞ்சுது. ஏன்னா அங்கே பார்த்தாச்சுன்னா முன்பக்கம் உள்ள கேஸ்னா இது பின்பக்கம் உள்ள கேஸாக இருக்குது. அவர் ருத்துப்பானா இவர் நூறாத்தான் இருக்குது. இப்படி ஆள்கிட்ட நான் மாட்டிக்கிட்டேன். இன்னைக்கு என்ன செய்யறது? இப்போ இதில் எதை தீர்மானமாக எடுக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் அப்படி லேசாக அப்படி ஒரு சலனத்தில் தான் நான் இருக்கேன். ஒரு முடிவு கொண்டு போனது. ஆனால் மேட்ருகள் சொன்னால் நல்ல நல்ல மேட்டர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம வந்திருக்கக்கூடிய கூட்டத்தார்கள், நீங்களும் ஆடியன்ஸும் வந்து ஒரு முடிவுக்கு வரணும். நாளைக்கு போய் நம்ம பள்ளிவாசல் நம்ம இருக்கிற இடத்துல நமக்கு வரக்கூடியதை அனுபவத்தை வச்சு தீர்க்கணுமா, அறிவு வச்சு தீர்க்கணுமா அப்படிங்கிறத நமக்கு ஒரு தெளிவு தர்றதுக்காக இப்பொழுது அறிவு புரட்சி என்ற அணியினுடைய அணித்தலைவர் அவர்கள் இப்பொழுது தங்களுடைய தொகுப்புரையை தர வருவார்கள். பெரும்பாலும் பட்டிமன்றத்தில் தொகுப்புரைங்கிறது பேசினவங்களுடைய அந்த பேச்சை தங்களுடைய அணியை வலுப்படுத்தி எதிரணியினுடைய கருத்துக்கள் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. இன்ஷா அல்லாஹ் அவங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்குறோம். பக்ருதீன் இருந்து
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனுபவம் அப்படின்றத கிட்டத்தட்ட நீங்க பேசுற எல்லாத்தையும் கேட்டிருப்பீங்க. சப்ப கற்றுக்கிறதுக்கு என்ன வழி இருக்குன்னு சொல்லி கொடுக்குறாரு அனுபவம். அவ்வளவுதான். எப்படி சமாளிக்கலாம் அவர் சொன்ன எல்லாத்தையும் பாருங்க, எல்லாமே அனுபவம் தான் சமாளிக்கலாம், அனுபவம் தான் சமாளிக்கலாம். அக்க சொல்லலாம் ஒண்ணுமே இல்லை. அனுபவம் இருந்தா சத்தியத்தை சொல்லலாம், அனுபவம் இருந்தா திருத்தலாம், அனுபவம் இருந்தா நல்வழிப்படுத்தலாம். ஒரு நினைக்கலாம். அனுபவம் இருந்தா சமாளிச்சு வெளிவந்துடலாம், அனுபவம் இருந்தா நைஸா தப்பிச்சுக்கலாம். சோப்பில் உள்ள 2500 எப்படி கொள்ளையடிக்கலாம், இதுதான் சொல்லுது அனுபவம். அறிவு என்ன செய்யும்னா சமாளிக்கிறத தாண்டி எப்படி நல்வழிப்படுத்தலாம் யோசிக்கும். இதனால ரப்பங்களில் மலாயிகத்தை இன்னி ஜாலிகளும் ஃபில்லாத்தியா அல்லாஹ் ஜல்லஷானஹு நம்மளை படைக்க முதல்ல ஆதம் நபியை பாபாவை படைக்கும் போது மலக்குமார்கள்ட்ட கேட்டான். என்ன சொன்னாங்க மலக்குமார்கள்? நாங்க தான் ஒழுங்கா தஸ்பீஹ்லாம் செஞ்சு வச்சுக்கிறோம் இல்ல, உன்னை புகழ்றோம் இல்ல, நீ எதுக்கு படைக்க போற அப்படின்னு கேட்கிறார். எப்படி இவங்க எப்படிப்பட்டவங்க? தஸ்பீஹு திமாக, இவங்க ரத்தத்தை ஓடுவாங்க, அப்படி செய்வாங்க இப்படி செய்வாங்க. ஆலிம்கள் நமக்கு தெரியும், தஃசீர்ல சொல்லுவாங்க இன்னும் படைக்கவே இல்லை. அல்லாஹ் படைக்கிறதுக்கு முன்னாடியே இவன் கெட்டவன், இவன் ரத்தத்தை ஓட்டுவான், இவன் இப்படி இருப்பான். மலக்குமார்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, ஏற்கனவே அல்லாஹ் ஜின்களை படைச்சான், ஜின்கள் அப்படித்தான் செஞ்சது. அந்த அனுபவம் மலக்குமார்களுக்கு இருந்தது. அந்த அனுபவத்தை அல்லாஹ் சொல்றான். ஏற்கனவே நீ படைச்சியா, அவங்க இப்படிலாம் பண்ணாங்களா, இப்படி பண்ணதுனால இப்படி ஆகி போச்சா, அதே மாதிரி நீ இப்ப மனுஷனையும் படைச்சா அவன் இப்படி எல்லாம் தான் செய்வான் அப்படின்னு தன்னுடைய அனுபவத்தை உணர்த்தத மலக்குமார்கள் அல்லாஹ் சொல்லும் போது அல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன? இன்னியானமும் அல்லாஹ் உனக்கு தெரியாது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவ கருத்து இருக்குல்ல, மலக்குமார்களுடைய அனுபவ கருத்து, அந்த அனுபவ கருத்தை உடைக்கிறதுக்கு அல்லாஹ் எதை ஆப்போசிட் அனுப்புறான் அப்படின்னா வல்லவல் ஆதவல் அஸ்மாஉல்லா. அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கல்வியை கொடுக்கிறான். இந்த கல்வி என்ன செய்யுதுன்னா அவர்களுடைய அனுபவத்தை ஒண்ணுமில்லாம சுக்குநூறா ஆக்கிடுது. நீ நினைச்சது தப்பு, அவன் அனுபவிச்சது தப்பா? அனுபவத்துல தப்பு வந்துருமா? வரும், அதிகமா தப்பு வரும். அனுபவம் எப்பவுமே சரியான வழியை காட்டாது. நீங்க ஒரு இடத்துக்கு போனீங்க, ஒரு இடத்துல கயிறு கட்டி இருக்கு நீட்டா, அந்த கயிறுல ஏன் நாங்க நடக்கிறீங்க, நடக்கும் போது உங்களுக்கு ஒண்ணுமே ஆகல. அந்த வழியா நீங்க 10 தடவை போயிருக்கீங்க, 10 தடவை உங்களுக்கு ஒண்ணுமே ஆகல. 11வது தடவை உங்க அனுபவம் என்ன சொல்லும்னா, இப்போ நீ இந்த கயிறு மேல நட, ஒண்ணும் ஆகாது அப்படின்னு அனுபவம் சொல்லும். அறிவு என்ன சொல்லும் தெரியுமா? நீ 1000 தடவை இந்த வழியில நடந்திருந்தாலும் பரவாயில்ல, இப்ப நடக்கிறதுக்கு முன்னாடி அது அறுத்திருக்கா இல்லையா, சரியா இருக்கா அப்படின்னு பாரு அப்படின்னு அறிவு சொல்லும். அறிவு சொல்ல கேட்டு பார்த்தா ஆஹா பெரிய வழக்கை தான், ஆனா 3 விட்டு போயிருக்கு, 5 விட்டு போயிருக்கு, 1லதான் தொங்கிட்டு இருக்கு, இப்ப போனா அவங்க வந்துரும் அப்படின்னு அறிவு சொல்லும். அனுபவம் என்ன சொல்லும்? ஓ நீனா 10 தடவை நடந்திருக்கிய, நீனா 1000 தடவை வழியா போயிருக்கிய அப்படின்னு அனுபவம் சொல்லும். அனுபவம் தவறு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அறிவு அந்த தவறை சுட்டி காட்டுவதற்கு அறிவுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு கவியா ஒரு அறிஞர் சொன்னார்ல, சயின்ஸ் வித்தவுட் ரிலிஜன் இஸ்லாம், ரிலிஜன் வித்தவுட் சயின்ஸ் இஸ் பிளைண்ட். அனுபவம் எதுக்கு முயற்சிக்குது அப்படின்னா, அறிவியல் இல்லாத, சயின்ஸ் இல்லாத, ரிலிஜனை மட்டும் கொடுத்து, மதத்தை மட்டும் கொடுத்து அந்த மதத்தை குருடாக மாற்றுவதற்கு முயற்சிக்கிறது. அறிவு புரட்சி என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, அந்த ரிலிஜனை, அந்த மதத்துக்கு சயின்ஸ் என்கிற அறிவு என்கிற இந்த விஷயத்தை பார்வையை கொடுத்து பார்வையுள்ள மதமாக மாற்றுவதற்கு அறிவு புரட்சி வழிகோடுகிறது, வழிகாட்டுகிறது என்பதை நீங்க பாருங்க. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் காலையில முழிச்ச உடனே வெளியில வந்து நேர வானத்தை பார்த்து இந்த ஆயத்தை ஓதுவாங்க. இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்த் வக்திலாஃபில் லைலி வன் நஹார் லஆயாத்தின் லிஉலில் அல்பாப். யார் அந்த உலில் அல்பாப்? அல்லதீன யذ்குருனல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம் வ யதஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்த்.
ரப்பனா மா கலக்த ஹாதா பாத்திலா சுப்ஹானக வகினா அஸாபன்னார். ஒவ்வொரு நாளும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவு புரட்சியை கொண்டுட்டே இருக்கிறார். சிந்தி, வானத்துல என்ன இருக்கு, பூமியில என்ன இருக்கு, யோசி. இது எங்க முடியும், எங்க போய் முடியும், என்னைக்கு இதுக்குண்டான விடிவு காலம் என்றால் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சொல்றார் 41வது சூராவுடைய 53வது ஆயத்துல சதுரீஹிம் ஆயாத்தினா ஃபில் ஆஃபாகி வ ஃபீ அன்ஃபுஸிஹிம் ஹத்தா யதபய்யன லஹும் அன்னஹுல் ஹக். ஒட்டுமொத்த உலகமும் இறைவன் ஒருவனே சத்தியமானவர் என்று ஏற்றுக்கொள்கிற வரை அல்லாஹ்வுடைய அடையாளங்கள், அத்தாட்சிகள், இந்த ஆயாத்துகள் அனைத்தும் உலகத்தில் செய்திகளை சொல்லிக் கொண்டே இருக்கும். ஒபி அன்ஃபுஸிஹிம், உனக்குள்ளே கண்ணு பார்வை தெரியுதா? யோசி, எப்படி இந்த பார்வை தெரியுது? இந்த பார்வைக்கு துணை நின்றவன் யார்? அல்லாஹ் இல்லைன்னா இந்த பார்வைக்கு எஃபெக்ட் இருக்கா? எப்படி இந்த பேச்சு வந்தது? இது ஒபி அன்ஃபுஸிஹிம் அஃபலா துப்சிரூன். உனக்குள்ளேயே நீ சிந்தித்து பார்க்க வேண்டாம். எவ்வளவு இடங்களில் குர்ஆன் கேட்கிறது. அஃபலா ததக்கரூன், சிந்திக்க வேண்டாமா, சிந்திச்சு பார்க்க வேண்டாமா, செய்ய வேண்டாமா என்று ஏன் கேட்குது? அறிவு புரட்சியை கொண்டு நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பு வாழ்ந்த கூட்டத்துக்கு பெயர் ஐயாமுல் ஜாஹிலிய்யா. அனுபவம் இல்லாத கூட்டம் அல்ல, முழுக்க முழுக்க அனுபவம் வாய்ந்த கூட்டம். அனுபவம் இல்லையா? என்ன அனுபவம் இருந்தது, எது இல்லாத போனது? இல்மு இல்லாத ஜாஹிலிய்யா கூட்டத்தார் இருந்தார்கள். இந்த ஜாஹிலிய்யா கூட்டத்தை மாற்றி அவர்களை நல்வழிப்படுத்துவதற்கு நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்ந்தார்கள். இன்னி புகித்தின்னமா புகித்து முஅல்லிமா, நான் முஅத்தபா, நான் பிற தஜ்ரிபா உள்ளவனாக வந்தேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னி புகித்து முஅல்லிமா, நான் ஒரு இல்மை கற்றுக் கொடுக்க ஆசானாக வந்திருக்கிறேன், ஆசிரியராக வந்திருக்கிறேன். இந்த ஜாஹிலியத்தை ஒழித்தார்கள். ஈவு என்கிற, மார்க்கம் என்கிற, இஸ்லாம் என்கிற பிரகாசத்தை கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுபவம் வாய்ந்த ஜாஹிலியாக்களை அறிவை கொண்டு நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேம்படுத்தினார்கள். இறுதியாகவும் சொல்கிறோம், எவ்வளவுதான் உங்களிடத்தில் அனுபவம் இருந்தாலும் சரி, அந்த அனுபவத்தோடு அறிவு சேராதவரை உங்களுடைய அனுபவத்துக்கு கொஞ்சம் கூட 5 பைசா லாபம் இல்லை. 5 பைசா எங்க இருக்குன்னு கேட்கக்கூடாது. ஏன்னா வரதெல்லாம் அப்பதான் கேட்கலாம். ஷைத்தான் கல்யாணம் ஆச்சா சொல்லடா, ஷைத்தான் கல்யாணம் ஆச்சா இல்லைன்னா சொல்லடா. ஷைத்தானுக்கு கல்யாணம் உடனே நடுவுல கேட்டாங்க. ஷைத்தானுக்கு கல்யாணம் ஆகியிருக்கணும்ல, அல்லாஹ் துர்ரியாத் இருக்குன்னு சொல்றானே, எங்கே வந்துச்சு அப்படின்னா முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்றார்கள், இன்ன கைஃபியத்து வஜூதின் தஸ்மீமிஹு அன்னஹு அதகல ஃபர்ஜஹு ஃபீ ஃபர்ஜி நஃப்ஸிஹி ஃபபால ஹப்ஸ பைபாத்தின். நான் சொன்ன ஒரு மாதிரி ஆலிம்களுக்கு புரியும். அல்லாஹ் ஜல்லஷானஹு எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஹவ்வா அவர்களுக்கு குழந்தை பிறந்தது, குழந்தை பிறந்து எப்படி அது பெருகியது, யார் யாரை பிடிச்சா? ஒரு சூழலில் பிறந்த ஆணுக்கும் இன்னொரு சூழலில் பிறந்த பெண்ணுக்கும் கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க. அப்பதானே பெருகிச்சு. இங்கே முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்றார்கள், அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஷைத்தானை ஒரு காலை ஆணாகவும் ஒரு காலை பெண்ணாகவும் மாற்றியிருக்கிறார். ஒரு காலை இன்னொரு காலோடு ஷைத்தான் சேர்ப்பான், அதிலே 5 முட்டைகள் உருவாகும், 5 முட்டைகளில் இருந்து பிள்ளைகள் உருவாகும். அனுபவத்திற்கு என்னத்தை சாதிச்சீங்க? வெள்ள முடியாயிடுச்சு, தாய்க்கு வந்தாங்க போட்டா போதும், போட்டா போதுமா? கொஞ்சமாவது பார்க்க வேணாமா? அறிவு புரட்சி வேணாமா? நாங்க அதான் சொல்றோம், வாங்க எங்க பக்கம், எங்களுக்கு பெரிய அறிவு புரட்சியே இருக்கு. இதை கொண்டு நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல முடியும். நான் சேலஞ்ச் பண்றேன், என்னதான் கேளுங்க. நீங்க பயந்தீங்கல்ல, யாராவது இந்த கேள்வி கேட்டால் அப்படியே வாங்கி போயிட்டோம், எங்களுக்கு என்ன பதில் சொல்றதே தெரியல, ஷைத்தான் எங்களுக்கு பத்திரிகை வைக்கலன்னு சொல்லிட்டோம். இது ஒரு பேச்சு. ஷைத்தான் பத்திரிகை வைக்கலன்னு சொல்றது ஒரு பேச்சா? என்ன யதார்த்தத்தை புரியுங்க. கிதாபை பாருங்க, கிதாபை பாருங்க, விளக்கம் இருக்கிறது. விளக்கம் இருக்கிறார்கள். அப்போ தயவு செய்து அனுபவம் என்கிற பேரில் அறிவையும் சேர்த்து நந்தப்படுத்தாதீர்கள். அறிவோடு அனுபவத்தையும் கலந்து மாற்றத்தை, சமூகத்தை நல்வழிப்படுத்துங்கள் என்று கேட்டு, அதிகம் இக்காலத்தில் நல்வழிப்படுத்துவதற்கு தேவை அறிவு புரட்சிதான் என்று மீண்டும் மீண்டும் கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மற்ற பட்டிமன்றங்கள் மாதிரிலாம் இது இருக்காது. எதிராளிகளை எதிராளி என்றோ அல்லது அவர்களை தாக்கியோ பேசுவதற்கு வேலை இல்லை. இங்கு நம்மை கொடுக்கப்பட்ட விஷயங்களை கொண்டு வச்சு பேசுறது மட்டும்தான்
அதனால ஏதாவது மனசுக்கு போறபடி எதுவும் பேசல, என்ன வெள்ளபடிக்கு தாலி போட்டீங்கன்னு கேட்டேன். அது ஒரு மனசு நம்ம ஒரு அன்பா கொஞ்சிறது தானே அது, வேற என்னது? ஆமாம் பயப்படுறாரு, அப்படிலாம் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அவர் பேசுறதை கேட்டுக்கிட்டீங்க. இந்த அணியில் அனுபவம் தான் அப்படிங்கிறத ஷாவுல் பாக்கவி அவர்கள் சொல்ல வருமாறு ஒரு 15 நிமிஷத்தில் முடிச்சிடுவோம். அவர் பேசி நடுவர் பேச்சு 15 நிமிஷத்தில் முடிச்சிடுவோம் ஷாவுல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம். கண்ணியத்துக்குரியவர்களே, நடுவர் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று தொகுதியினர் சிறப்பாக பேசக்கூடியவர், இதுவரைக்கும் சிறப்பாக பேசியிருக்கிறார். இன்ஷா அல்லாஹ் வருங்காலங்களிலும் மிக சிறப்பாக பேசுவார் என்று நான் பூர்வமாக விசுவாசிக்கிறேன். ஆனால் அவர் பேசுனது பூரா கல்வியின் சிறப்புங்கிற அணியை மட்டும்தான் பேசியிருக்கேன். நான் எங்கேயுமே வெறும் டப்பாவை பொறுக்கவே சொல்லல, ஒரு பழக்கமே எனக்கு கிடையாது. நான் சொன்னது கல்வி வழிகாட்டும், அனுபவம் வெற்றிக்கு வழிவகுக்கும், அதுதான் உங்களுக்கு வெற்றி கடைசியிலே தரும் சொன்னேன். ஆனா அவருக்கு குறிப்புகள்லாம் பத்தாம அவன் சொல்லுவானா இல்லையா, மாப்பிள்ள இந்த எங்கேயோ வசமா அடி வாங்கிக்கிறான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம ஆதி மோதிருப்போம், மாதி ஓதிருப்போம், காலை ஓதிருப்போம், முக்தி ஆயிருப்போம். உங்களுடைய பகுதியில் ஒரு கிழவன் கூப்பிடுவான், அந்த ஆடு அறிவில்லாத அனுபவம். நான் அதை சொல்லல, அறிவோடு கூடிய அனுபவம் நிறைந்த எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள். பட்டம் வாங்கிட்டு மறு வருஷம் வந்தாலே வாங்க மோஷா அப்படிமா, இது கல்வியோடு கூடிய அனுபவம். ஒரு மலக்குமார் கிட்ட அல்லாஹ் தஆலா கேட்டான், அவங்க அனுபவத்தை சொன்னாங்க. அந்த அனுபவம் தோற்று போனது. அனுபவத்துல 2 வகை இருக்கு. என்கிட்ட உள்ளது சரியான அனுபவம், அவர்கிட்ட உள்ளது தவறான அனுபவம். என்ன சொல்றாரு தெரியுமா? என்னன்னா கேளுங்க, இது இருக்கு அப்படிங்கிற டாப்ல உள்ள வரிசையில் உள்ள ஒரு ஆணியும் இது இருக்குன்னா தனித்து முஸ்லிம் மாதிரி இடத்துக்கு அவரே தேவையில்லையே. உங்களோட மிக சிறப்பாக ஏஐ கண்டுபிடி இயக்கக்கூடிய என்னோட இன்ஜினியர் எத்தனை பேர் இருந்தான். இன்னைக்கு அப்படி அவனா நான் ஆய்வு செஞ்சுக்கிறேன், எனக்கு ஏஐ இருக்கு, எனக்கு நெட் இருக்கு, நான் பார்த்துக்கிறேன், உடனே வரணுங்கிறதுனாலதான் அவர்கள் வழிநெட்டு போயிருக்கிறார்கள். சுயமாக எனக்கு ஆய்வு செய்ய முடியும், நான் குர்ஆனை நேரடியாக பார்க்கிறேன், நான் ஹதீஸை பார்க்கிறேன், அப்படி நேரடியாக புரிந்தவன் தான். வெறும் கல்விஞானத்தை மட்டும் நம்பி இந்த கூகுள் மேப் இருக்குல்ல, கூகுள் மேப் அதை பார்த்துட்டு போன ஒருத்தன் நேரம் நிறைய பேர் கோயிலுக்குள்ள வண்டி விட்டுட்டான். ஐயா எவ்வளவு பையன் அனுபவம் சாரி சொல்லுவாங்க, அது உண்மையா வேற பக்கமா போடாம சொல்றது புரியுதா? நல்ல அனுபவம் நிச்சயமாக வெற்றி தரும். அது என்ன ஒரேடியா அனுபவத்தை மட்டமா பேசுறீங்க? அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்தில் கனிமத்தை பங்கு வைக்கும் போது அங்க வந்து ஒரு ஆள் 7 நியாயமா பங்கு வைக்கிறார். ரசூலுல்லாஹ் அவர்கள் கல்வி ஞானத்தின்படி பதில் சொன்னாங்க. இல்லம் அழகு பமை அழகு. என்னை போய் நியாயமா நடக்க சொல்லிய, நான் நியாயமா நடக்கல, அவர் யாரெல்லாம் நியாயமாக நடப்பார்கள் என்று சொல்லிட்டு ஒரு அனுபவத்தை சொல்றார்கள். ரஹிமல்லாஹு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. அது ஊதிய அக்ஸர மின் ஹாதா வஸபர, இதோட கடுமையாக அவர் வேதனை செய்யப்பட்டார், அவர் பொறுமையாக இருந்தார். நீ இமாமா இருக்கிறதே உங்களுடைய பழைய அனுபவங்களை மனதில் கொண்டு நீங்க பொறுமையா இருக்கும் போது தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாரு, அவயாமினாஹும் ஐமத்தை யஹ்துன பி அம்ரினா லம்மா ஸபரு. கடந்த காலத்தில் பேசாதீங்க அனுபவம், ஃபஸுல் கஸஸல் அன்னஹும் யதஃபக்கரும். அவர் எப்படி எதிர்கொள்வதுங்கிறது அவருடைய பேச்செல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சொல்றது உங்களுக்கு புரியுதா? சமகாலத்தில் உலமாக்கள் சந்திப்பதற்கு பழைய காலங்களின் அனுபவங்களில் இருந்து பாடத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் சொன்னா, பழைய காலத்தை பேசணும்னா அதெல்லாம் பேசணுமா? ஃபஸுல் கஸஸல் அன்னஹும் யதஃபக்கரும். ஆழ்ந்த கல்வி ஞானம் வேணுமா? பழைய வரலாறுகளை படிங்க. அது மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் எத்தனை வருஷம் ஆச்சு, அதையா நான் பார்க்கணும். இப்போ உள்ள நிர்வாகிக்கும் அதற்கு பதில் இருக்கிறது, உலமாக்கள் சிந்திக்கிறது. வெறும் மசாயில் பிரச்சனை மட்டுமில்லை, அவர் மசாயில் மட்டுமே சொல்லிட்டாரு. சில இடங்கள்ல நிர்வாகி
கொடுக்குறாங்களா என்ன இப்போ எடுத்து போயிட்டாங்க நம்ம ஒரு நாள் வந்து போயிடும். சில இடங்களில் நிர்வாகிகள் எப்படி இருப்பாங்க? ஒரு ஆள் ஹஜ்ஜி போயிட்டு வந்தாருங்க, ஹஜ்ஜி போயிட்டு வந்தாரு, ஹஜ்ஜி போயிட்டு வந்து அல்ஹம்துலில்லாஹ் இந்த வாரம் நம்மளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஐயோ எப்படி சொல்றது? அவர்தான் தலைவர். எப்படி ஹஜ்ஜி போயிட்டு வந்திருக்காரு, அது சிறப்பாக பண்ண முடியுமா? அது இந்த காலத்துல சர்வசாதாரணமா 14 நாள் பேக்கேஜ் 7 நாள் பேக்கேஜ் தான் போயிட்டு வந்தார். எப்படி சொல்றது? இந்த இமாம் சமாளிக்கிறார் பாருங்க, எங்க தலைவர் மக்கா போன தலைவர் இந்த இது நீங்க சொல்லாமலே இந்த தலைவர் சாதாரண தலைவர் இல்ல, மக்கா போன தலைவர் இல்லை. அவரையும் சமாளிக்க ஒரு ஊர்ல நான் சொன்னது எதுவுமே கதை இல்லை, என்னுடைய ஆசிரியர் மட்டும் சொன்னது. அவ்வளவு அனுபவம். அந்த மாவு வரலாறு என்னை விட அவருக்கு இருக்கும். 10 வருஷம் சாதி வெறும் ஏஐ மட்டும் நம்பிக்கிட்டு இருந்தா அப்படித்தான் ஞாபகம் வச்சிருக்கேன், அனுபவம் கையில் வச்சிருக்கேன். அதற்கு பிஎஸ்பி சொல்லுவாங்க, ஒரு ஊர்ல அதற்கு ராத்திரி மணி 12 இப்படி ஒரு கதை புக்க ஆரம்பிக்கும், எல்லாருக்கும் தெரியும். ராத்திரி மணி 12 அதற்கு கதவு தட்டப்படுது, அதற்கு வாங்க. ஒரு மீனவர் அப்துல் ஷக்கூர், அவன் ஊர் வரைக்கும் சொல்ல முடியும், அந்த ஊருக்கு அடுத்து பயணம் போக முடியாது இல்லை, அதனால சொல்லாம கருத்து புரியுதான். எழுப்புறாங்க மீனவர், ஒரு மீனவர் ஷக்கூர் தலாக் சொல்லுங்க, ஒரே சண்டை இருக்கும். அப்படியா? அதற்கு எவ்வளவு சமாதானம் செஞ்சு வந்தார், முடியல நான் தலாக் சொல்லியே தீர்வுனா. அதுக்கு சொன்னாரே, சரிப்பா அப்படி சொல்றதா இருந்தா ஒரு தலாக் ஒன்று சொல்லலாம், தலாக் ரஜாடி நீங்க சரி கினாயெல்லாம் போயிட வேண்டாம், அதெல்லாம் வந்து அந்த பிரசாதத்தோட முடிஞ்சு போச்சு. தலாக் விஷயத்துல தப்பிச்சவங்களா ஒண்ணு. இப்போ ஒரு செய்தி பார்த்தாங்க, அஜாயி போல் வராயி, ஒரு அம்மா ஒரு ஏணி மேல நிற்குது, நிற்கும் போது கீழே வீட்டுக்காரர் கீழே நிற்கிறாரு, 2 பேருக்கு மத்தியில வாக்குவாதம் வந்து கோபத்துல புத்தகம் தான் அந்தி தாக்கும் இன் சகித்தி அவர் நெசர்த்தி அவர் வப்பத்தின்தான். நீ படிக்கு மேல ஏறினாலும் தராக்கு, இறங்கினாலும் தராக்கு, நின்னாலும் தராக்குன்னா படுத்துட்டா படுக்கிறது ஏங்க அந்த அம்மாவுக்கு அந்த புருஷனை சமாளிச்சு பழக்கம் இருக்கு, ஏனையோட பொத்து புருஷன் மண்ணை உடஞ்சி ரத்தம் ஒழியுது. இதோட சொல்றான், நீ மாத்த செய்யலாம் மாணிக்கிறமத்துள்ளாய் அறையை கொலா வச மாக்குந்தி மௌஜூதத்தின் பின் மதீனா. பத்வா துறையில ரொம்ப திறமையான மாணிக்கிறமத்துள்ளாரை இறந்தாலும் தவறை இல்லை, நீங்க உயிரோடு தெரியணும். மீனவர் தலாக் சொல்லி ரெடியா நிற்கிறார், அஜத்தை கூட்டு வராங்க, அஜத் சொல்றாரு கொடுத்தலாம் சொல்றான், அஜய் ஒரு பின்ன நாளை பின்ன உன் மனைவி மீது பாசம் வரலாம். இல்ல இல்ல இந்த விட்டுக்கு தொட்டுன்னு பேச்சுக்கே இல்லைங்க, அடிச்சா 3 தான் சொல்லிட்டான். அதை சொல்லி பார்த்தாரு, கேட்கல, என்னமோ செஞ்சு தர, நான் ஆதாரம் வாங்க மாட்டேன்னு போயிட்டார். தலாக் பிதா இல்லையா, தலாக் அறமான தலாக், 3 தலாக் சொல்லிட்டான். கரெக்டா 1 மாசம் கழியுது, அதே ராத்திரி மணி மதியது, அதுக்கு தட்டாம அஜத் தெரிஞ்சுவாரு, என்ன விஷயம்? அஜத்தை அவன் சேர்த்து வைக்கணும்னா கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? ஆனா அன்னைக்கே சொன்னேன், சரிப்பட்டு வராது, ஒரு தலாக் முடிஞ்சு சொல்லிட்டா. அனுபவம் இந்த மீன் மாதிரி பல பேரை பார்த்துக்கிறாரு. பஸ் டிரைவர் வேலையா கேட்டா இல்ல என் முன்னாடி இல்லாத செத்துருவேன், அதெல்லாம் முடியாது, முடிஞ்சு போச்சு, 3 தலாக் சொல்லிட்டேன்னு சொன்ன உடனே பக்கத்துல உள்ள முத்தம் இருக்கிறார், அதற்கு ரொம்ப கலா காட்டாது, கொஞ்சம் இறங்கி வாங்க, ஹோல்சேல் ரீட்டைல் வியாபாரமாயா பேசிக்கிட்டு இறங்கி வாங்க. சரியத்துங்க என்னங்க ஒரு 9 தலாக் நாட்டுங்க, எங்க அக்காவும் எங்க அம்மாவும் 1000 தலாக் சொல்லியிருக்காரு, அதுக்கப்புறம் தான் நான் கவுன்சிலிங் கொடுக்க வேண்டியது அவங்க இல்லை, உனக்கு. உங்க அக்காவெல்லாம் 1000 தலாக் சொல்லியிருக்காரு, அதுக்கப்புறம் நான் வேற சொல்லி தலைவர இல்லையா, அதமா போச்சு. இன்னும் சொல்றீங்க, சில இடங்கள்ல நல்ல அனுபவம் இருந்தா நீங்க வாயை திறக்க மாட்டீங்க, நல்ல அனுபவம் இருந்தா. அதோட விஷயம் முடிச்சுக்கிறேன். ஒரு பஸ்ல ஒருத்தர் உட்கார்ந்துருக்கான், கீழே வந்து ஒருத்தர் ஏறி வர்றான், வந்து கேட்கிறான், இந்த பஸ் எப்போ போகும் அப்படின்னு கேட்கிறான்.
சிரிக்க தேவையில்லை. இப்ப நான் சொல்லி காட்டுறது, இந்த பஸ் எப்ப போகும் அப்படின்னு கேட்கிறான். இவர் கம்முன்னு 2 தடவை கேட்டான். ரொம்ப சிக்கி தேடி கேட்கிறான். பக்கத்துல ஒரு தம்பி, ஒரு 15 நிமிஷம் போகும், பஸ் சுத்தி போகும், நீ வேற பஸ் போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இறங்கி போயிட்டான். இவனை பார்த்து, ஏன் அறிவில்லை, உன்னை கேட்கிறான்னு திட்டு வாங்கி விடுவேன், மரியாதை கொடுத்து போடா, எனக்கு திட்டம் கேட்கும் பதில் சொல்லிட்டு என்ன அடிச்சுட்டான்டா அப்படின்னா, அனுபவசாரி எங்கேயும் வாங்கிடலாம், இந்த இடத்துல வாங்கி சொல்லிட்டாலும் அமைதியாக இருக்கிறது தான் நல்லது. சொல்லுவது புரியுதா? கல்வி உங்களுக்கு தீர்ப்பதற்கு உதவி செய்யும், இல்லைன்னு சொல்லல. வெறும் எங்களுக்கு கல்வி மட்டும் இருந்தால் போதும் என்று சொன்னால் அது இன்றைக்கு பிறகு யாருமே தேவையில்லை. பௌத்தத்துக்கு தேவையில்லை, அமைதிக்கு தேவையில்லை, யாருமே தேவையில்லை. அனுபவம் வேண்டும். எதை எந்த இடத்தில் சொல்ல வேண்டும், தேவையில்லை, அமளி தேவையில்லை, ரிஃபை தேவை. ஆளுநர் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன கேட்டாங்க, நீ ஏன் வந்து தடுக்கிற, இதுல ஐந்தவும் வல்லு அல்லாஹ் தத்தபியான் அஃபஸைத அம்ரி. ஆளுநர் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கல்விஞானம் இல்லையா? கல்விஞானம் இல்லாதவர் எப்படி நபியா இருக்க முடியும்? ஒரு அனுபவம் சொல்றார். இன்னி நான் வந்து அந்த கூல பரத்த பைன பனி இஸ்ராயீல், எனக்கு தடுக்க தெரியாம இல்லை, கல்விஞானம் இல்லாம தடுக்கனா 2 கூட்டமே ஒன்னா தந்துட்டு போனேன், இப்படி 2ஆ நிக்குது அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. அதான் அனுபவம். மைதீன்குட்டி அசத்தை எடுத்துறாரு, என்னமோ அவர் மேல அசத்துக்கு என்ன போகணும் தெரியல. பொதுவா பாராளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் ஒரு விதிமுறை இருக்கு, கன்னி பேச்சு பேசக்கூடியவங்களுக்கு பதில் சொல்லக்கூடாது. மைதீன்குட்டி பட்டிமன்றத்துக்கு கன்னி பேச்சு நீடாலும் நெடுநாளும் அந்த துறையில் வாழ்வாங்கு வாழ வேண்டும், ஆனா அடுத்த தடவை விட மாட்டேன் எனக்கு உஸ்மானிகளில் பிடிச்சதுலேயே ஆளு மைதீன்குட்டி தான். இந்த நேரம் போட்டிருக்கு பாருங்க, நினைவரங்கம் போட்டிருக்குல்ல, ஷேகுல் ஜாமியா எங்கள் மதரசால முதல்வராக இருந்தார்ல, பிஜே வந்து 1994 டிசம்பரில் ஒரு புக்கு அல்ஜன்னத்தில் வந்து பன்றி கறி தான் சாப்பிடக்கூடாது நல்லா சொல்லியிருக்கான். ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தத்து வத்தமும் வலஹமுல் ஹின்சீர். அதனால் நம்ம பக்காத்து சாப்பிட்டுக்கலாம், ஈரல் சாப்பிட்டுக்கலாம், எலும்பில் சூப் போட்டு குடிக்கலாம்ங்கிற கருத்தில் எழுதும் பொழுது அது ஒரு பெரிய விவாதம் நீண்டதாக போய்கிட்டு இருந்துச்சு. நாங்கள் கலீல் அஹ்மத் அசரத்தை வச்சு சைபுத்தி அசரத்தை வச்செல்லாம் மீட்டிங் நடத்தினோம்ல. அந்த மீட்டிங்கில் ஹைலைட்டு எங்கள் பட்னாப்ஸான்னு எழுதி போட்டிருக்க எங்கள் ஷவுலமி அசரத்து மேடையில் ஏறி நின்று தலைமை உரையில் ஒரு கேள்வி கேட்டால் பாருங்க, எப்பா பன்றி கறி சாப்பிடக்கூடாது நல்லா சொல்லிட்டான், ஹுர்ரிமத் அலைக்கும்னு வந்துருச்சு, மற்றபடி நீ சொல்கிறதெல்லாம் சாப்பிடலாம், ஓகே இருக்கட்டும், நான் ஒரு கேள்வி கேட்குறேன். அதாங்க அனுபவம், அறிவு வந்து அந்த அனுபவம் மாறணும், அதுக்கு சொல்ல வரேன். நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்லுங்கப்பான்னு மேடையில் கேட்டார். அசரத்து என்ன கேட்டார் தெரியுமா? எல்லாரும் படிச்சிருக்கோம், ஹுர்ரிமத் அலைக்கு விளக்கம் எல்லாரும் பார்த்துருக்கோம், அப்போ உள்ள தப்சீர்களில் பார்த்துருக்கோம், இப்போ அசரத்து நம்ம பகுதியில் அசரத்து பார்க்குற மாதிரி இதில் பார்க்குறோம். ஆனால் அசரத்து கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? அந்த பன்றியை பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் சொல்லி அறுக்கணுமா, எப்படி அறுக்கணும்னு சொல்லுங்கன்னு கேட்டேன். இதாங்க மேட்ரு. கலீல் அசரத்து பேசும்போது சொன்னார், நாங்கள்லாம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பேசி என்ன ஆக போகுது, உங்கள் பட்டணத்தை அசரத்து பேசின ஒரு வார்த்தை போதும்னு சொன்னேன். வந்து அதெல்லாம் வேற விஷயம், அது கூட நம்ம வேற யாரையாவது மலர்த்திக்கிறலாம். இப்போ இது பாருங்க, நான் என்ன சொல்ல வர்றேன், இந்த ஆயத்தை எல்லாரும் தானே தப்சீர் பார்த்துருக்கோம். இங்க பட்னாப்ஸாக்கு உதிச்சுது பாருங்க, அதுதான் வந்து அனுபவம். நல்ல விளங்கிங்க. மூசா நபி கையில கம்பு இருந்துச்சு, இன்னைக்கு வரைக்கும் அது அசான் தான் பேரு, அது அசாதான். அவங்க சொன்ன மாதிரி அத்தவக்கோ அலைஹா வாகுஷிபியா அல்லா கனமி ஒளிய பீஹா மாறி மூஹ்ரா, அது அறிவு. அதை கீழே போட்டா பாம்பா மாறுது பாருங்க, அதுதாங்க அனுபவம். அனுபவம்னா அங்கே அனுபவம்னு அது வரல, அல்லாஹ் ஜல்லஷானத்தில் கொடுக்குறான் பாருங்க. இது இப்படியும் மாறும், இப்படி மாறினால் கம்பை வச்சு கூட பிறவனை நீ மிரட்ட முடியாது, அது வேற காரியங்களுக்கு பயன்படுகிறது, அது இப்படி மாறுகிறது, அதை வச்சு அவனை நீ பயங்காட்டிடலாம். இது அனுபவம். அனுபவம் வந்து அங்கே வந்து அந்த கம்பு பாம்பு வடிவமாக எடுக்குது. நம்ம அறிவு எப்படி எடுக்கணும்னா அனுபவமாக மாறும் பொழுது சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா பையன் என்னெல்லாமோ படிச்சுட்டு வந்திருப்பான், ஆனால் அதே நேரத்தில் ஒன்றும் படிக்காத கிராமத்து அப்பா அவனை ஈஸியாக மடக்கிடுவார்.
சுருக்கமா வந்துடுறேன். அவன் 50,000 சம்பளம் வாங்குவான். ஒரு கிராமத்துல தார்பாச்சு கட்டி நிற்பாரு. இவனை விட அவர் சொல்றதை எடுக்கணும். அதான் அனுபவம். அதனால சொல்லுவாங்க, அறிவு எப்பொழுது ஞானமாக மாறுகிறதோ அப்பொழுதுதான் மனிதன் ஜெயிக்க முடியும். எல்லாம் முதலில் சொல்லுவார், அல்லதீன யذ்குரூனல்லாஹ கியாமன் வகூதன் வஅலா ஜுனூபிஹிம் யதஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி அப்படிலாம் சொல்றது உலுல் அல்பாபுக்கு விளக்கம். ஆனால் அது அறிவு என்றால் அல்லாஹ் சொல்றான் பாருங்க, அல்லதீன ஹுதல்லில் முத்தகீன் அல்லதீன யூமினூன பில் கைபி. முத்தகீன்களுக்கு இந்த குர்ஆன் நேர்வழி காட்டுகிறது. அந்த முத்தகீன்கள் யார் என்றால் யூமினூன பில் கைபி, மறைவானவற்றை நம்ப வேண்டும். மறைவானவற்றை நம்புவதற்கு பெயர் அனுபவம். அறிவு மறைவானவற்றை ஏற்றுக்கொள்ளாது. நான் ரெண்டுக்கும் சொல்லி தான் நடுவர் எப்பவுமே தீர்ப்புரை சொல்லணும். ஆனால் நேரத்தை கருதி நான் சுருக்கமாக வந்துக்கிறேன். அறிவு பல இடங்களில் நம்மை காப்பாற்றும். அறிவு பல இடங்களில் நமக்கு உயர்வை தரும். ஆனால் அந்த அறிவு அனுபவமாக மாறினால் மட்டும்தான் வாழ்க்கையிலே பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியும். எத்தனையோ இளைஞர்களால், எத்தனையோ பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான சம்பாத்தியம் பண்ணுகின்ற இளைஞர்களால் சமாளிக்க முடியாததை, ஒரு உதாரணமாக ஒரு வீட்டில் ஒரு பெண்ணு, அந்த பெண்ணுக்கு ஒரு நெருக்கடி வருது, அனுபவமிக்க ஒரு தகப்பன் சமாளிக்கிறாரே, அதற்கு பேர் தான் அனுபவம். அந்த அனுபவத்துக்கு புஸ்தக அறிவு தேவையில்லை. அந்த அனுபவம் வாழ்க்கை தருகின்ற பாடம். அந்த பாடம் தான் வாழ்க்கையில் நம்மை ஜெயிக்க வைக்கும். இருந்தாலும் சொல்லுகிறேன், இப்படி ஒரு வார்த்தையில சொல்லி நான் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். அறிவு கலந்த அனுபவம் அல்லது அனுபவம் கலந்த அறிவு வாழ்க்கையிலே வெற்றியை தரும் என்பதை இந்த நேரத்தில் நான் என்னுடைய நிறைய வார்த்தைக்கெல்லாம் தீர்ப்புலாம் ஆசிரியர் சொன்ன மாதிரி இது அப்படி பட்டிமன்றம் இல்லை. அதான் அதை உண்மை, பகுதியை சொன்னது உண்மை. இது பட்டிமன்றம்லாம் இல்லை. 4 அறிஞர்கள் பேசியிருக்கிறாங்க. அதை வழி நடத்துறதுக்கு என்னுடைய வேலை. அனுபவம் கலந்த அறிவும் அல்லது அறிவு கலந்த அனுபவமும் வாழ்க்கையில் நம்மை முன்னேற்றும், உயர்வாக்கும். எந்த இடத்திலும் நான் அறிவாளி என்று காட்டுவதும் சரியில்லை. நான் அனுபவசாலி என்பதை பேச்சால் சொல்லாமல் செயலால் விளக்கி காட்டினால், செயலால் நாம் நடந்து காட்டினால் அங்கதான் நம்முடைய ஜெயிப்பு இருக்கிறது. இதற்கு ஏராளமான உதாரணங்களை சொல்ல முடியும். ஒரு பெரிய மாநாடு நடந்துகிட்டு இருக்குது. ஒரு அசரத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசும்போது மழை பெஞ்சிருச்சு. அந்த நேரத்தில் அந்த அசரத்து எல்லாரும் நம்ம சச்சம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த அசரத்து என்ன செய்ய தெரியுமா, ஒரு துண்டு போடுவாங்க. அந்த துண்டை தூக்கி தனக்கும் அந்த மைக்குக்கும் சேர்த்து போட்டுட்டு அந்த அசரத்து அல்லாஹும் ஹவாலைனா ஒலாலைனான்னு துவா ஓதுனாங்க. ஒரு 5 நிமிஷத்துல மழை நின்றுடுச்சு. மைக் செட்டுக்காரன் சொன்னால், நான் செய்ய வேண்டிய வேலையை அந்த அசரத்து செஞ்சுட்டாங்களே, இது அறிவு தரவில்லை, அனுபவம். மைக்க மூடணுங்கிறது மதரசா பாடத்தில் இருக்காது. மைக்க மூடணுங்கிறது அறிவு. ஏனென்றால் அனுபவம். அதை அப்படி செஞ்சாதான் அவனும் நமக்கு சப்போர்ட் பண்ணுவான் என்பதை அங்கே உணர்த்தி காட்டினதை நாங்கள் ஒரு மாநாட்டில் பார்த்தோம். எனவே அனுபவம் பல நேரங்களில் நமக்கு துணை நிற்கும். அறிவு இருந்தால் அது கூடுதலான ஒரு ஜொலிப்பாக வரும் என்பதை இந்த நேரத்தில் நான் மீண்டும் வலியுறுத்தி சொல்லிக்கொண்டு, எங்களுடைய உஸ்மானிகள் பேரவை இந்த நிகழ்ச்சியை சென்னையில் வைக்கணும் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. போன வருஷம் நாங்கள் மதரசால வச்சோம். இதே மாதிரி இதே சஃபரில் நாங்கள்லாம் ஒன்றா கூடணும். இப்படி வந்திருக்கக்கூடிய பெருமக்கள் அத்தனை பேர் வந்திருந்தாங்க. 160 பேர் ஒன்றா சேர்ந்தோம். போன வருஷம் எங்களுடைய எண்ணிக்கை 258 பேர், மொத்த உஸ்மானிகளுடைய எண்ணிக்கை. அதில் 160 பேர் கலந்து கொண்டாங்க. இங்கேயும் கிட்டத்தட்ட அது மாதிரி 100 பேருக்கு மேலே வந்திருக்கிறாங்க. இங்கே வைக்கணும்னு விரும்பினாங்க. இவ்வளோ பேரை ஒன்று திரட்டி இவ்வளவு சிரமங்களை கிட்டத்தட்ட 1.5 மாத காலமாக இங்குள்ள உஸ்மானிகள், குறிப்பாக அபூபக்கர் உஸ்மானி என்று சொல்லப்படுகின்ற அமளி உஸ்மானி, ரிஃபாயி உஸ்மானி, மைதீன்குட் உஸ்மானி, ஜமீலா மஸ்ஜிதுடைய இமாம் நம்ம அப்துல் ரஹ்மான் உஸ்மானி, ஃபரோஸ் கானு, அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும், கொஞ்சம் பேர் பேரை சொல்லியிருக்கேன், தௌஃபீக்கு, முஸ்தபா, அத்தீக்கு, பிலாலு, இவ்வளோ பேரையும் சொல்லணும். எல்லாரும் சேர்ந்து அவ்வளோ பேரும் சேர்ந்து நின்று காரியத்தை சிறப்பாக செய்கிறாங்க. வந்திருக்கக்கூடிய பெருமக்கள்கிட்ட, பெரியோர்கள்ட்ட, மற்ற ஆலிம்கள்கிட்ட சொல்றது, அந்த அவங்களுடைய சேவைக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு சிறந்த கூலி கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் துவா செய்யுமாறு உங்களிடத்தில் வேண்டி அருமையான ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க. உங்கள்கிட்ட நாங்கள் வைக்கிற கோரிக்கை என்ன அப்படின்னு சொன்னால், மாநாடு நிறைவு வரையிலும் நீங்கள் இருந்து செல்ல வேண்டும் என்று உங்களிடத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலை இருக்கும். அவங்கவுங்க சூழ்நிலைக்கு தக்க அவங்கவுங்க நடந்துக்கிடுவாங்க. அதையெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. மாநாட்டை சிறப்பிக்கிறது நம்முடைய பொறுப்பு என்பதை சொல்லி அல்லாஹு ஜல்ல ஷானஹு அவர்கள் எடுத்த இந்த முயற்சி அல்லாஹு ஜல்ல ஷானஹு கபூல் செய்வானாக. இந்த சென்னையிலே அவர்கள் தங்களுடைய பணியை மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்களே, அவருடைய பள்ளிகளிலே அவர்கள் ஜொலிக்கின்ற அளவிற்குள்ள ஒரு எதிர்காலத்தை அவர்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு மிக சிறப்பாக வழங்கி அருள் புரிவானாக என்று சொல்லி இந்த வாய்ப்பை எங்களுடைய அணிக்கு தந்த எங்கள் உஸ்மானி பேரவையினுடைய பொறுப்பாளர்கள், குறிப்பாக சென்னை பொறுப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் நான் அணியினர் சார்பாக, குழுவினர் சார்பாக நன்றி தெரிவித்து நிறைவு செய்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அந்த